பெரிய கட்சியாக இருக்கிறதுனால, வரலாறு பெருசாக இருக்கிறதுனால கட்சிக்கு வேற அப்படிப்பட்ட வார்த்தைகள் காங்கிரஸ்கார பேசலாமா? எங்கள் அப்பா கேட்டாங்க எனக்கு. அப்படியா? நான் அப்போ அவர்களுக்கு பதில் சொன்னேன் தான். இப்போ அந்த பதிலளிப்போம்ங்கிறத வந்து நான் பதிலளிப்போம்னு சொன்னோம்னா நீங்கள் காட்ட மாட்டீங்க. திருப்பி அடிப்போம்னு சொல்ல திருப்பி அடிப்போம்னு சொன்னோம்னா தான் கேட்குறீங்க. தலைவர் பொறுப்பை ஏற்கும் போது தமிழ்நாடு காங்கிரஸோட நிலை இப்படி இருக்கு, இதை எந்த இடத்துக்கு கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு உங்களுடைய ட்ரீம், இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன். என்னுடைய மிகப்பெரிய கனவாக இருந்தது காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு வரணும். ஃபர்ஸ்ட் கொளுத்தி போட்டவரா? இந்த ஆக்சிடென்ட் நடந்தவொடனே டெலிவரி ஆகிருக்கும் பார்த்துருக்கீங்களா, அது மாதிரி ஆகிப்போச்சு. ஆக்சிடென்ட் இல்லாமன்னு சொல்றது இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எங்களுடைய தோழமை கட்சிகளுக்கு எங்களுடைய வழி புரியவே இல்லை. கூட்டணி கட்சியில பிரதானமா இருந்தா திமுகவுக்கு புரியலையா இல்ல மற்ற தோழமை கட்சிகளுக்கு? திமுக புரியல, மற்றவங்களுக்கு எதுக்கு புரியணும்? திமுகவுக்கு புரிஞ்சிருக்கணும். அவங்க தானே எங்களுடைய தோழர்கள். நாங்கள் அவங்களோட 20 வருஷமா இருந்தோம். அது கொஞ்சம் கசப்பா முடிஞ்சிருச்சு. கசப்புங்கிறது சொல்ல முடியாது. அவங்களும் விட விரும்பலை, எங்கள் ஆளுகளும் விட விரும்பலை. கடைசியில் அது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப், ஸ்ட்ரெயின்டு ரிலேஷன்ஷிப் ஆயிடுச்சு. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் சொல்லியிருக்காரு, கொள்கை பரப்பு செயலாளர், 67 நாக் அவுட் பண்ணி வச்சிருந்தோம், இப்போ ஐசியூல இருந்தாங்க, கஷ்டப்பட்டு ஜெனரல் வார்டுக்கு இப்போ தான் கொண்டு வந்தோம் காங்கிரஸ், அவங்க எங்களை திருப்பி அடிப்பாங்களா அப்படின்ட்டு. எழிலரசன் அவர்களுக்கு வரலாறு சொல்லி காண்பார். 67 சொன்னார்ல, 71 பார்க்க சொல்லணும். 2004 யாருடைய கூட்டணியை வச்சுட்டு யாருக்கா டெல்லியில் அமைச்சர்களாக இருக்க இருந்தீங்க? 2009 யாரோட இருந்தீங்க? ஆவேகா எம்எல்ஏ ஒருத்தரை 35 கோடி ரூபாய்க்கு பேரம் பேசி வாங்க முயற்சி பண்ணாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மேலே அவதூறு வழக்கில் கைது, இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? எம்எல்ஏ கொடுத்ததுக்கு வந்து ரியல் குதிரை பேரம். அனிதா ராதாகிருஷ்ணனை பற்றி கேட்கும்போது வாய் ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டார் அண்ணாச்சி. இவ்வளவு பேசுறீங்களா அண்ணாச்சி, அமைச்சர் இல்லை அண்ணாச்சி நீங்கள் அப்படிங்கிற கதையை அவருக்கு ஞாபகப்படுத்துறதா ஆயிப்போச்சு. குதிரை பேரம்னு சொல்லி குதிரை பேரத்துக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி மற்ற மாநிலங்களில் நடந்த போதெல்லாம் கடுமையாக எதிர்க்கிற ஒரு கட்சி, இங்கே ஏதோ அதிமுக கரையுது அதனால வராங்கன்னு ஈஸியாக கடந்து போறீங்களா? கூட்டணியும் கவனமாக கொண்டு போகணுங்கிற ஒரு நிலை. ஆட்சியில் பங்கு வர்றோம் முதல் தடவை. 59 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய கனவு சரியாக வந்திருக்கு. 2 கதர் சட்டை போட்ட காங்கிரஸ்காரர்கள் அமைச்சர்களாக ஜார்ஜ் கோட்டையில் உட்காந்துருக்காங்க. தோழமை கட்சிகளின் கூட்டம் நடந்தது, அந்த சில வீடியோஸ்லாம் பார்த்தோம். உங்ககிட்ட விஜய் அவர்கள் ரொம்ப சிரிச்சு பேசிட்டு இருந்த மாதிரிலாம் பார்த்தோம். என்ன சொன்னார்? எங்களுக்கு அந்த மீட்டிங்கில், கோவளத்தில் நடந்த மீட்டிங்லையும் அவர் முதலமைச்சர் சொன்னதே அதுதான். சான்ஸே இல்ல. பன்னீர்னா இது மட்டும்தான். பன்னீர்னா only Milky Mist. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். த டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திருமிகு மாணிக்கம் தாகூர் அவர்கள். வணக்கம். வணக்கம். வாழ்த்துக்கள். காங்கிரஸ் கமிட்டியின் தமிழக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. ஒரு 30 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து காங்கிரஸ் இயக்கத்தோடு பயணித்தவங்க. மாணவர் இயக்கத்தில் நீங்கள் மாணவராக இருந்ததுலேருந்தே தொடர்ந்து இயக்கத்தோடு சேர்ந்து பயணிச்சுட்டு இருந்தீங்க. அதில் ஒரு 30 இயர்ஸ்க்கு அப்புறமா தமிழ்நாட்டோட காங்கிரஸை முழுமையாக நிர்வகிக்கிற ஒரு பொறுப்பை உங்கள் கையில் கொடுத்துருக்குற அந்த டெசிஷன் வந்தபோது எப்படி உணர்ந்தீங்க? என்ன உணர்றீங்க நீங்கள்? ரொம்ப அதாவது பெரிய பொறுப்பு. இது பதவி கிடையாது. இது வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்கிறதுக்கான காலம் கிடையாது. இது வந்து ரொம்ப பொறுப்பான விஷயம். பெரிய பெரிய நபர்கள் இதே சேரில் உட்காந்துருந்துருக்காங்க. மிகப்பெரிய ஆளுமைகளாக இருந்த நான் இருக்கும்போது, நான் பிறந்ததுக்கப்புறம் பார்த்த ஆளுமைகளாக இருந்த திரு ஜி.கே. மூப்பனார், திரு வாழப்பாடி ராமமூர்த்தி, அண்ணன் இளங்கோவன் போன்ற திரு தங்கபாலு, இப்படி பெரிய ஆளுமைகள், திரு திருநாவுக்கரசர், இப்படி பெரிய ஆளுமைகள் உட்கார்ந்துருந்த இடம் இது. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த ஆளுமைகள் பெரிய ஸ்டால்வர்ட்ஸ். பெருந்தலைவர் காமராஜர், கக்கனையா, ஆர்.வி. சாமிநாதன், ராமையா, இப்படி பெரிய முகங்கள் வந்து பொறுப்பில் இருந்திருக்காங்க. நான் இருக்க சூழ்நிலைங்கிறது வேறு, அவர்கள் இருக்க சூழ்நிலைங்கிறது வேறு, நான் வந்த சூழ்நிலைங்கிறது வேறு, அவர்கள் வந்த சூழ்நிலைகள் வேறு. அதனால் அந்த பாரம்பரியத்தை நினச்சி பார்க்கும்போது சூழலாக என்ன மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சூழல் நீங்கள் சொன்னதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் எனக்கு மைண்டில் உடனே வருது. அவங்க இருந்த காலத்தில் வேறு மாதிரி மக்கள்கிட்ட போக வேண்டிய தேவை இருந்தது. நீங்கள் இருக்கிற காலத்தில் மக்கள்கிட்ட போகிறதுக்கு வேறு சில விஷயங்கள் தேவை இருக்குது. அதுவாக எப்படி மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மீடியம் ரொம்ப பெருசாக மாறி இருக்கு, மொழி மாறி இருக்கு. அப்போல்லாம் ரொம்ப அப்போ எடுத்துக்காட்டுக்கு சொன்னோம்னா, ஒருத்தவங்க ஏதாவது உங்களை ஏதாவது சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு பதில் அளிப்பீங்க.
இப்போ அந்த பதிலளிப்போங்கிறத வந்து நான் பதிலளிப்போம்னு சொன்னோம்னா நீங்கள் காட்ட மாட்டீங்க, திருப்பி அடிப்போம்னு சொல்ல திருப்பி அடிப்போம்னு சொன்னோம்னா தான் கேட்குறீங்க. அதனால் என்னட்டுனா மொழி மாறி போச்சு. அதே விஷயம் தான் சொல்கிறது, வேற என்ன, திருப்பி என்ன லிட்டராக அடிக்க போகிறோம். ஒரு இந்த மொழி மாற்றம்ங்கிறது நடந்திருக்கு. இதனுடைய இந்த மொழியை புரிஞ்சுக்கிற வேண்டியதாக இருக்குது. இப்போ இருக்க சமகால அரசியலில் என்ன மொழி பயன்படுத்தினால் இளைஞர்களுக்கு பிடிக்கும், சாமானியர்களுக்கு பிடிக்கும், சாமானியர்கள் நம்மளை திரும்பி பார்க்க வைக்க வேண்டியதாக இருக்குது. காம்படிஷன் பெருசாக இருக்குது. அதனால் என்னட்டுனா நீங்கள் வந்து திரும்பி பார்க்க வைக்க வேண்டியது இருக்குது. பெரிய கட்சியாக இருக்கிறதுனால, வரலாறு பெருசாக இருக்கிறதுனால கட்சிக்கு வேறு அதனுடைய லிமிட்டேஷன்ஸும் ரொம்ப இதாக இருக்குது. என்னட்டா அப்படிப்பட்ட வார்த்தைகள் காங்கிரஸ்கார பேசலாமா? எங்கள் அப்பா கேட்டாங்க எனக்கு. அப்படியா? என்னப்பா தம்பி காங்கிரஸ்காரங்க பேசுகிற வார்த்தையாப்பா அது அப்படின்னு. நான் அப்பா அவங்களுக்கு பதில் சொன்னேன் தான். அப்பா நான் தப்பாக பேசலை, அவங்க கடுமையான வார்த்தையை சொல்கிறாங்க என் மேலே. சொல்லும்போது நான் பதில் சொல்லுவேங்கிறதுக்கு பதிலாக நான் சொல்கிறேன், திருப்பி அடிப்போம்னு சொல்கிறேன். வேற ஒன்றும் தப்பான வார்த்தைகள் ஒரு சொல்லலை அப்படின்னு சொன்னேன். அதனால் என்னடா இது வந்து இந்த சொல்லாடலுங்கிறது மாறிடுச்சு. இப்போ சட்டசபையிலே கதறல்ஸ்னு பேசுகிறாங்க, சோஃபா மாடல்னு பேசுகிறாங்க. இதெல்லாம் வந்து காமிக்கிறாங்க. ஆக்ஷன்ஸ்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. இது வந்து மாடல் மாறிடுச்சு, அரசியல் ஃபார்மட் மாறிடுச்சு. எப்படி வந்து டிபேட் என்னுடைய ஸ்ட்ரக்சர் மாறிடுச்சோ, இதனால் இந்த அரசியலுக்கு ஏற்ற, இந்த ஆடியன்ஸுக்கு ஏற்ற ஒரு லாங்குவேஜ் பேச வேண்டியா இருக்குது. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி வேறொரு காலத்தில் வேறொரு சூழலில் நான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன், கட்சியை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டிய தேவை இருக்குது அப்படின்லாம் சொன்னீங்க. குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இளைஞர்கள் இல்லை வந்து மக்கள் எதை மாதிரி ஒரு தலைவர் வேணும்னு பார்க்குறாங்க, அந்த விஷயங்கள்லாம் இப்போ எப்படியா மாறி இருக்கு. அப்படி இருக்கும்போது காங்கிரஸோட வளர்ச்சிங்கிறத அதுதான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உங்களுடைய தாட் ப்ராசஸ் என்னவா இருக்குது? ஏன்னா நடிகர்களா மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய பிரபல்யம் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டின் முதல்வராக இருக்கிறார் விஜய். இந்த பக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் போன்ற ஒரு தமிழ்நாட்டில் வலுவான கட்சி இருக்கக்கூடியது, அதிமுக இருக்குது, அண்ணாமலை போன்ற பிரபலமானவங்க புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்படி பல தரப்பட்ட மக்கள், பலதரப்பட்ட கட்சிகள் மக்களை தங்கள் பக்கம் எடுக்கிறதுக்கான முயற்சிகள் செய்யும்போது காங்கிரஸ் என்ன செய்ய போகிறீங்க? இல்லை, இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, தமிழ்நாடு வந்து தொடர்ந்து திரை உலகத்திலிருந்து வர்றவர்களுடைய மையத்தை சுற்றி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இதை வந்து காங்கிரஸ் கட்சி உணர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. அந்த மொழி பேசக்கூடியதுக்கு முடியாதனால நாங்கள் ரொம்ப லூஸ் அவுட் ஆனோம். அது திராவிட முன்னேற்ற கழகம் ஃபார்ம் ஆன டைமாக இருக்கட்டும். ஆனால் நடிகர் திலகம் எம்ஜிஆர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மாதிரி அவர்கள் காங்கிரஸில் இருக்கும் பொழுது கூட அவர்களே காங்கிரஸ் கட்சி வந்து அதற்குரிய பாங்கோடு காங்கிரஸ் கட்சி உபயோகப்படுத்த முடியல. பெருந்தலைவருக்கு அப்புறம் பெருந்தலைவர் தான் அவர்களுக்கு உரிய இடங்களை கொடுத்து, அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்து, காங்கிரஸ் கட்சியில் மக்கள் அவர்கள் பேசுகிற பேச்சை கவனிக்கிறாங்க. அவர்கள் மொழியில் சில விஷயங்களை இந்திய தேசியத்தை பற்றி சொல்லணும்னா அவர்கள் வந்து சொல்ல வைக்கலாம். பாரத விலாஸ் படமாக இருக்கட்டும், பல சினிமா இதில் வந்து சிவாஜி கணேசனுடைய பார்வைங்கிறது இந்திய தேசியத்தை பற்றிய ஒரு பார்வையும், எழுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எழுத்தாப்பில் இருந்த மாடல் என்னென்னா திராவிடத்தை பற்றியும் மொழியை பற்றியுமான மாடலுமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் காங்கிரஸ் சிறு என்னட்டுனா அந்த மாடல்களில் என்னட்டுனா நீங்கள் விட்டுட்டு அந்த காம்படிஷனை வேறு யார்ட்டையும் விட்டுட்டாங்க. அந்த மார்க்கெட் ஸ்பேஸை வேறு யார்ட்டையும் விட்டுட்டு அவங்க வாட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கட்டும், நம்ம விட்டுருவோம் அப்படின்னு நினச்சி விட்டாங்க. இப்போ என்னட்டுனா ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடல் வந்து நிற்கிது. அதிமுகவுடைய அந்த லீடர்ஷிப் க்ரைசிஸோட அடுத்த பார்ட்டுக்கு வந்து நிற்கிது. ஏடிஎம்கே வந்து பெருசாக சரிவடைந்திருக்கு. ஆன்டி டிஎம்கே ஸ்பேஸை வந்து ஏடிஎம்கேட்டிருந்து தாவேகா கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. காங்கிரஸோட ஆன்டி காங்கிரஸ் மூடு தான், ஸ்பேஸ் தான் டிஎம்கே ஆக்குப்பை பண்ணது முதல்ல 50 வருஷத்துக்கு முன்னாடி, 60 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அந்த காங்கிரஸினுடைய ஆன்டி டிஎம்கே ஸ்பேஸை வந்து ஏடிஎம்கே ஆக்குப்பை பண்ணுச்சு. இப்போ அந்த ஸ்பேஸை வந்து தாவேகா ஆக்குப்பை பண்ணுது. அதனால் எங்களுடைய ஷேருங்கிறது இப்போ ரெடியூஸ் ஆகி ஒரு லெவலில் வந்து நிற்கிது. இப்போ எங்களோட ஸ்பேஸுங்கிறது என்ன? எங்களுடைய ஸ்பேஸுங்கிறது காங்கிரஸ் இந்தியன் நேஷ்னலிசத்தோட பற்றிய ஒரு ஸ்பேஸு. அந்த ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆன்டி பிஜேபி மைண்ட் செட் இல்லை ஆன்டி பிஜேபிங்கிற கான்செப்டை வலுவாக கொண்டு போகிறவங்க காங்கிரஸ்காரங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இங்கே திமுகவும் அதே போன்ற ஒரு அரசியலை முன்னெடுக்கும் போது, தாவேகாவும் அதே போன்ற ஒரு அரசியலை முன்னெடுக்கும் போது
அதிமுக என்டிஏல இப்போ இருக்கிறாங்க, என்ன ஆகும்னு தெரியல. அப்படியான ஒரு அரசியல் இருக்கும்போது காங்கிரஸ்க்கான ஸ்பேஸை எப்படி வளர்க்க போறீங்க? அந்த முகங்களாவும் அங்க வேற வேற முகங்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த முகமா மாணிக்கம் தாகூர்ங்கிறவங்கள பார்த்து வருவாங்க. அந்த மாரி சில விஷயங்களா? இல்ல கொள்கை இன்னும் மக்கள் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அத எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? இந்த தமிழ்நாடு உட்பட தமிழ்நாடு, கேரளா உட்பட சில மாநிலங்கள்ல இன்னும் பாஜக உள்ள என்டர் ஆகல. ஆர்எஸ்எஸ் பல வருஷங்கள் முயற்சி செய்தும் சரி, இன்னும் வந்து பாஜக உள்ளே வர முடியல. அதனால என்ன ஆயிட்டுன்னா, ஆன்டி காங்கிரஸ் ஸ்பேஸை வந்து பாஜக ஆக்குப்பை பண்ணணும்னு பல மாநிலங்களில் முயற்சி செஞ்சிருக்கு. அது ஜனதா தளமாக இருக்கட்டும், ஜனதா கட்சியாக இருக்கட்டும், வேறு கட்சிகளாக இருக்கட்டும், அந்த ஸ்பேஸை பாஜக ஆக்குப்பை பண்ணியிருக்கு. இங்கே டிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கேன்னு 2 ஸ்பேஸ் இருந்துச்சு. அந்த 2 ஸ்பேஸ்லையுமே பிஜேபி வந்து 2 சைட்லேயும் கூட்டணி வச்சு ஆக்குப்பை பண்ணணும்னு நினச்சிச்சு. பட் ஆக்குப்பை பண்ண முடியலை. எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாமல் பாஜக வந்து ஒரு 10% 17 மேக்ஸிமம் அவர்களுக்கு ஒரு கூட்டணி தனியாக கூட்டணி வச்சாங்கன்னா 18% கூட்டணி தான் வர முடிஞ்சுச்சு. அதுவுமே கூட்டணி கட்சிகளுடைய தோளில் ஏறி உட்காந்து பாஜக பண்ணது. ஆக மொத்தம் என்னன்னா, கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் ஒரு காமன் கிரவுண்டை நீங்கள் பார்க்க முடியுது. லெஃப்ட் ஐடியாலஜிக்கு வந்து 30-40%, காங்கிரஸ் ஐடியாலஜிக்கு ஒரு 30-40% இருக்கதும், அதை விட்டுட்டு இருக்க ஒரு 20%, 15-20% ரைட் விங் ஆக்குப்பை பண்ணுறதையும் நம்ம பார்க்க முடியும். அதே தான் தமிழ்நாட்டிலையும் நின்றுக்கிட்டு இருந்துச்சு. ஏடிஎம்கேயோட எப்போ பிஜேபி சேர்ந்துச்சோ அப்போ ஏடிஎம்கே விழுந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. கீழே விழுந்துருச்சு. பாஜக அதை ரீப்ளேஸ் பண்ணிரும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். நம்ம எல்லாரும் பயந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து பழனிசாமி என்னென்னு தப்பு பண்ணுறது வந்து பாஜக வந்து ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணிடும், அமித்ஷாவுக்கு ஈஸியான வேலையாக்கிறோம், அமித்ஷா வந்து ஈஸியாக அடித்து சாப்பிட்டு போயிடுவார்னு. திடீர்னு திரு விஜய் அவர்களுடைய என்ட்ரி வந்து கதையை ஸ்டோரியை மாற்றிருச்சு. இப்போ பயம் வந்து பாஜகவை பற்றி நம்மளுக்கு பயம் தேவையில்லை. ஏன்னுட்டுனா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 96க்கு பாலிடிக்ஸ் போயிடுச்சு. நீங்கள் 96ல் தான் பிஜேபிக்கு இடம் இல்லாமல் இருந்துச்சு. 98லேருந்தே யாராவது ஒரு கட்சியாவது கூட்டணியோட பிஜேபி வந்துச்சு. அடுத்த தடவைலாம் பிஜேபியோட கூட்டணி போகிறதுக்கு யாரும் தயாராக இருப்பாங்களேன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. இப்போ டிஎம்கே ஒரு எண்டில் நிற்க போகுது, ஒரு எண்டில் டிவிகேங்கிற ஒன்று இருக்க போகுது. திருப்பி செக்குலரிசம் ஒரு டிபேட்டபிள் ப்ராடக்டாக இருக்க போகிறதில்ல தமிழ்நாட்டில். செக்குலரிசம்ங்கிறது எல்லாருமே நெஞ்சில் குத்திக்கிற ஒரு டேக் ஆக போகுது. கேரளாவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்குள்ள ஸ்பேஸை 2 பேரும் ஆக்குப்பை பண்ணியிருக்கும் போது காங்கிரஸ் எப்படி வளரப்போகுது? அது இந்த மாதிரி முக்கியமான காலகட்டத்தில் நீங்கள் தலைவராக இருக்கும்போது எப்படி வளர்க்க போகிறீங்க? காங்கிரஸுக்குன்னு ஒரு தொண்டர்கள் படையை இன்னும் எப்படி அதிகப்படுத்த போகிறீங்க? அதை கேட்குறேன். இதோட வியூ என்னன்னு கேட்குறேன். இதில் என்ன கேட்டிங்கன்னா, இந்த இந்தியன் நேஷனல் பாலிட்டிக்ஸை பொறுத்தவரை, இந்தியன் நேஷனலிசத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸினுடைய, அதுவும் குறிப்பாக திரு ராகுல் காந்தி அவர்களுடைய பார்வைங்கிறதே அதில் ரொம்ப முக்கியமானது. மொத்த ஃபீல்டே இந்த 90% 2 ஃபீல்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்திக்கு ஏன் வந்து 60-65% மக்கள் ஆதரவு இருக்குது எந்த ஒரு சர்வே எடுத்தீங்கனாலும், ஏன் பாஸ் மார்க் கூட வாங்க மாட்டேறாரு மோடின்னு பார்த்தீங்கன்னா, 30% தான் தமிழ்நாட்டில் ஏன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே தமிழ்நாடு ஒரு செக்குலர் ஸ்டேட். அந்த ஸ்பேஸ் ஆக்குப்பைன் பண்ணியிருக்கு காங்கிரஸ் கட்சி. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நினைக்கிறது என்னட்டுன்னா, காங்கிரஸுக்கு வந்து ராகுல் காந்தி தான் முகம். இப்போ எங்களுடைய பார்வை என்னென்னு பண்ணிட்டா, திரு விஜய் அவர்களுக்கு 30-30% வாக்குகள் பெற்று அவர் வந்திருக்கலாம். ஆனால் ராகுல் காந்திக்கு 60-65% வாக்குகள் இருக்குது. இந்த கேப்பை தான் காங்கிரஸுடைய எக்ஸ்பான்ஷன் பீரியடுக்கு நான் பார்க்குறேன். காங்கிரஸுடைய ஆதரவு களம்ங்கிறது, ஏன் ராகுல் காந்தியை பிரதமர் சொல்கிறவங்க ஏன் காங்கிரஸுக்கு ஓட்டு போட மாட்டாங்க? இந்த கேள்வியை தான் நான் முதல் நாளே கேட்டேன். எங்கள் கட்சி தோழர்களிடம் நான் கேட்பதெல்லாம் நம்முடைய பார்வை இதைத்தான் மாற்றணும். நம்ம ஏன் நம்ம தலைவர் பிராண்ட் ராகுலை பிடிச்சிருக்கு 60% பேருக்கு, ஆனால் காங்கிரஸுக்கு ஓட்டு போடணும்னு கேட்டிங்கன்னா ஏன் ஓட்டு போட மாட்டாங்க? இதைத்தான் கனெக்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. தமிழ்நாட்டில் ராகுல் காந்தி அவர்கள் மேலே ஒரு நல்ல ஈர்ப்பு இருக்குது, ஆனால் காங்கிரஸுக்கு வாக்களிக்க தயக்கம் இருக்குது. அது ஏன் அப்படிங்கிறது தான் கேள்வி. அந்த கேள்விகள் தான் நானும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன். விடை கிடச்சிரும்னு நினைக்கிறேன். அதற்கு ஏற்றபடி காங்கிரஸை மாற்றி அமைப்போம்னு நினைக்கிறேன். நீங்கள் தலைவராக அறிவிப்பு வருது, அப்படி வர நேரத்தில் நீங்கள் டெஃபினட்டாக தமிழ்நாடு காங்கிரஸை பற்றின பார்வை உங்களுக்கு ஒன்று இருக்கும், எப்படி கொண்டு போகணுங்கிற வியூ இருக்கும். தலைவர் பொறுப்பை ஏற்கும்போது தமிழ்நாடு காங்கிரஸோட நிலை இப்படி இருக்குது அப்படின்னு நான் பர்சனலி நினைக்கிறேன் அப்படின்னு ஒன்று, இதை எந்த இடத்துக்கு கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு உங்களுடைய ட்ரீம், இந்த 2 விஷயத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கலாம். இல்லை, நான் காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்கும் போது கேட்டால் என்னுடைய மிகப்பெரிய கனவாக இருந்தது காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு வரணும் அப்படிங்கிறது. அது ஆக்சிடெண்ட்டாக வந்து போட்டவரா இல்லை, அது ஒரு ஆக்சிடெண்ட்டாக வந்துருச்சுங்கிறது. ஆக்சிடெண்ட் நடந்து ஒரு நல்லது நடந்தது மாதிரி, இந்த ஆக்சிடெண்ட் நடந்தவொடனே டெலிவரி ஆகிருக்கும் பார்த்துருக்கீங்களா, அது மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு ஆக்சிடெண்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். பட் என்னட்டனா அது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு 5 பேர் மெம்பரோட மட்டும் நாங்கள் ஜெயிச்சு
அதுவும் அந்த கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியில் வந்து நீங்க ஆக்சிடென்ட் இல்லாமன்னு சொல்றது இன்னும் கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். லைக் கூட்டணியா மாறி இருந்திருக்குமா, இல்ல அந்த கூட்டணி வெற்றி பெற்று கூட்டணி அமைச்சரவையில் இருந்திருக்கணுங்கிற இல்லை கூட்டணி நல்ல கூட்டணி. நான் சொன்னதே என்ன கான்செப்ட், நான் டிசம்பர்லேருந்து அதை ஆரம்பித்தேன். ஜனவரியிலேருந்து எங்கள் பொதுச் செயலாளருக்கு ஏன் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கூட்டணி ஆட்சிங்கிறத போடணும்ட்டு உங்களுடைய தனிப்பட்ட வியூவா, இல்ல ராகுல் காந்தி அவர்களோட ரொம்ப நெருக்கமானவரா பார்க்கப்படுறவர் நீங்கன்னு ஒரு பார்வை இருக்குது? power ராகுல் காந்தி sharing. அவர்களோட வியூ இதுதான். இல்லை காங்கிரஸுக்கு பொறுத்த மட்டும் காங்கிரஸுக்கு அதிகாரம் வரணும். காங்கிரஸ் தொண்டர்கள்ட்ட யார்கிட்ட பேசினாலும் சரி, நீங்கள் இன்றைக்கி பவன்லேருந்து கீழே போங்க, யார்கிட்ட வேணாலும் பேசுங்க. காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உடனே ஆட்சியில் வரணும், ஆட்சிக்கு வர மாட்டோம். காங்கிரஸில் எதுவும் அதிகாரம் இல்லை, நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம், நம்மளுக்கு மரியாதையே கிடையாது, நம்மளை எவனுமே மறிக்க மாட்டேறேன், நம்ம கூட்டணின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் தான் ஆகுங்கிறீங்க. சோனியா காந்தி அம்மாவும் ராகுல் காந்தியும் காங்கிரஸில் இருக்கோம், ஆனால் என்னட்டனா ஒரு மரியாதை கிடையாது இங்கே. இப்படிங்கிற இந்த குரல் வந்து தொடர்ந்து கேட்க முடியும் நம்ம காங்கிரஸ் கட்சியில். எல்லா நிலையிலும் இந்த குரல் இருந்துச்சு. இதை கேட்காம நம்ம போயிட்டுலாம் கேட்டுட்டு பார்த்துக்குறோம் நல்ல நேரம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போகிற காலமாக இருந்துச்சு. ஆனால் இதற்கு ஒரு வடிகால் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துச்சு. அதனால தான் அதை பற்றி பேசினா, ஏன் கூட்டணி ஆட்சியில் வரக்கூடாது, கூட்டணி வரக்கூடாதுங்கிறத முதல் தடவையாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய பொதுச் செயலாளராக தனித்தனியாக ஒவ்வொருத்தங்களையாக கூப்பிட்டு மீட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். கிரீஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும், கிரீஷ் அவர்கள் அதுக்கு ஒரு வடிவம் கொடுக்க ஆரம்பித்தார். கூட்டணி ஆட்சி இந்த தடவை வரணும், நம்ம அது எப்படி வர வைக்கணுங்கிறத நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருந்துச்சு. அதற்கான தேடல்கள் வரும்போது எங்களுடைய தோழமை கட்சிகளுக்கு எங்களுடைய வழி புரியவே இல்லை, எங்களுடைய வருத்தங்கள் புரியவே இல்லை அவர்களுக்கு. உங்களுடைய கூட்டணி கட்சியில் பிரதானமாக இந்த திமுகவுக்கு புரியலையா, இல்லை மற்ற தோழமை கட்சிகளுக்கு? திமுக புரியல, மற்றவங்களுக்கு எதுக்கு புரியணும்? திமுகவுக்கு புரிஞ்சிருக்கணும், அவங்க தானே எங்களுடைய தோழர்கள். நாங்கள் அவங்களோட 20 வருஷமாக இருந்தோம், 22 வருஷ உறவு. அந்த உறவில் அவர்களுக்கு வந்து காங்கிரஸ் கட்சிக்கு இப்போ அதிகாரம் கொடுக்கணும், காங்கிரஸ் கட்சி இல்லையா அமைச்சர்கள் இருக்கணும், இருக்கிற என்ன தப்பு அப்படின்னு அவர்கள் அந்த பார்வைக்கே போகல. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட கூட இருக்கங்கிறதுக்காக நீங்கள் ரொம்ப டேக் இட் ஃபார் கிராண்டட் எடுத்துட்டீங்களா இல்லை என்னங்கிறது தான் கேள்வி. அப்போ நான் கேட்டதெல்லாம் என்ன, என்னுடைய ட்விட்டர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். டிசம்பர்லேருந்து ஒரு இது பண்ணி போய் பாருங்கள். நான் என்றைக்குமே கூட்டணி மாறணும்னு சொல்லியிருக்க மாட்டேன். நான் என்றைக்குமே சொன்னது, இந்த கூட்டணியில் காங்கிரஸுக்கு 2 அமைச்சர் இருக்கு. ஏன்ப்பா கடைசியாலாம் கேட்டேன், இந்த ஒரு நியூஸ் 18ல் ஒரு செய்தி நிறுவனத்தில் கேட்டேன். என்னன்னா கதர், இந்த பிற்படுத்த நல்ல கடைசியாக சுற்றுலா, ஏதாவது வளம் கொளிக்கும் துறைகளை கேட்கல, காங்கிரஸுக்கு மரியாதை இருக்க துறைகள் தான் கேட்டேன் நான். ஏன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ்காரங்களுடைய சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமாக இருந்துச்சு. அது என்னட்டனா நம்மளுக்கு அதிகாரம் இல்லை. அதை முன்வைக்கும் போதெல்லாம் காங்கிரஸை இங்கே வளர்த்தீங்களா, காங்கிரஸுக்கு ஒரு பவர் இருக்கா, காங்கிரஸுக்கு தொண்டர்கள் பலம் அவ்வளோ இருக்கா, அப்படி இருந்துட்டு இவ்வளோ சீட்டு கேட்குறதும் இந்த மாதிரி அமைச்சரவையில் பங்கு கேட்குறதுமா கேட்டுகிட்டே இருந்தா என்ன அர்த்தங்கிற கேள்வி தொடர்ந்து அவங்க எழுப்பிட்டே இருந்தாங்கல்ல, அதில் ஒரு உண்மை இல்லையா? அது வாய் ரொம்ப பேசி தான் அப்படி போய் நிற்கிறாங்க. இவ்வளோ பேசி நீங்கள் வந்து என்ன பிரச்சனை அது? நீங்கள் என்னடா இப்போ 107 சீட்டு வச்சுருக்க ஆள் 2 சீட்டு வச்சுருக்க ஆளுக்கு மந்திரி கொடுக்குறாரு. நான் கொடுக்க முடியாது, கூட்டணி உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு வாரியம் கொடுக்குறேன்னு சொல்லலாம். அப்படிலாம் சொல்லலை அவர். 100 வருஷமாக அரசியல் மந்திரியாக முடியலை எங்கள் லீக்னால், அவங்க மந்திரி ஆகிட்டாங்க இன்றைக்கி. என்னட்டுனா நீங்கள் வந்து அதிகார பரவலாக்கலுங்கிறது என்ன? இதை கொடுக்க மனசே இல்லை. நீங்கள் அது சேர்ந்துட்டீங்களா, நீங்கள் கட்சி வளர்த்துருக்கீங்களா, நீங்கள் BLA 2 இருக்கா, நீங்கள் அது பேர் என்ன கட்சி அமைப்பு உங்களுக்கு பலமாக இருக்கா, நாங்கள் தானே தூக்கி சமைக்கிறோம், இதெல்லாம் ஏன்பா உங்களை தூக்கி சமைச்சோன்னோம்? நாங்களாம் தூக்கி சமைச்சோன்னோம். ராகுல் காந்திக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்குது, ராகுல் காந்திக்குன்னு ஒரு ஆதரவு தளம் இருக்குது. ராகுல் காந்தி வந்து உங்களை என்டோர்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. என்டோர்ஸ் பண்ணார்னா உங்களுக்கு வாக்கு வருது. இதை நம்பினதுனால தானே நீங்கள் கூட்டணி வச்சுருக்கீங்க, இதனால தானே எங்களுக்கு இடம் கொடுக்குறீங்க. இல்லைனா எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சிக்கே ஒரு 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 கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் அவங்களுடைய மைண்ட் இருந்ததா? ஒரு சில தலைவர்கள் ஃபுல்லாக வந்து தாவேக்காவோட போகணுங்கிற டோனில் பேசினாங்க, கூட்டணி ஆட்சி வேணும்னு பேசினாங்க. இன்னும் சிலர் வந்து இல்லை நம்ம திமுக கூட்டணியோட பயணிக்கணும், அதுலேயே பயணிக்கணுங்கிறதுல இருந்தாங்க. இந்த 2 அந்த கிளாஷே காங்கிரஸ் திமுக கூட்டணி ஒரு பாண்டை உருவாக்காமல் விட்டுருச்சா? அதெல்லாம் ஒரு காரணமா திமுக கூட்டணி தோத்ததுக்கும்? இல்லை திமுக தோத்ததுக்குங்கிறத பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அது ஒரு பெரிய அவங்க ஒரு குழு வச்சு அரைஞ்சிருக்காங்க. அதில் என்ன எடுக்கிறாங்கன்னு தெரியல. நாங்கள் அதை பற்றி ஆராயலை. என்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானதுங்கிறது, மக்கள் கடைசியாக ஓட்டு போட போகிறது அரசாங்கத்தை பற்றி தான். கூட்டணி கட்சிகளை வச்செல்லாம் யாரும் ஓட்டு போடுறதில்லை. எந்த கூட்டணி உங்களோட இருக்குங்கிறதெல்லாம் இல்லை. கூட்டணி கட்சிகளுடைய வாக்காளர்கள் உங்களுக்கு சேர்ந்து அடிஷ்னல் சப்போர்ட் கொடுப்பாங்க, அவ்வளோதான். இதை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலுங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பொலிட்டிக்கல் சிஸ்டத்துக்கு எதிரான ஓட்டாக மாறிடுச்சு. அதுக்கு காரணம் கேட்டால் அந்த ஸ்டைலை பிடிக்கல அவங்களுக்கு. அதில் இருந்த கரப்ஷனை வந்து சாதாரணமாக அதுக்கு வந்து ஒரு தீர்வு கொடுக்க முடியாமல் மக்கள் சொல்லிக்கிட்டு இருந்த காரணங்களுக்கு எல்லாத்துக்கும்
மாற்றம்ங்கிற ஒரு வார்த்தை வந்து ஒரு நபருக்கு மேலே பெருசாக வந்து அவர் மேலே இன்ஜஸ்டிஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, அவருக்கு கான்ஸ்பிரசிஸ் நிறையா நடக்குது அப்படின்னு மக்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஸ்டேஜில். நல்லா ஒரு தடவை கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ரைட்டா? இதை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னுட்டுனா, காங்கிரஸ் ஒரு ஜனநாயக கட்சி. எல்லா இதுக்கும் நாங்கள் விவாதம் பண்ணி நாங்கள் 2 கருத்து எங்கள் கட்சியில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எப்போவுமே இருக்கும். நீங்கள் அபாஷனுக்கே பாருங்கள், பாராளுமன்றத்தில் ரீசெண்டாக அபாஷனை பற்றி டிபேட்டில் ஒரு பக்கத்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற உறுப்பினர், இங்கே பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் அதுக்கு எதிர்ப்பாக பேசியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் கேரளா நாடாளுமன்ற உறுப்பினர் அதுக்கு ஆதரவாக பேசியிருப்பாங்க. இது என்னட்டு எதிர்ப்பாக பேசியிருப்பார் அபாஷனுக்கு. இங்கே வந்து 2 வேறு கருத்து. ஒரே பாராளுமன்ற விவாதத்தில் 5 பேர் பேசுகிற விவாதத்தில் 2 பேர் எதிர்த்து பேசியிருப்பாங்க. கட்சியினுடைய பார்வை அது. இது என்னட்டுனா, இது வந்து எல்லா கருத்துக்களையும் உள்வாங்கிற கட்சி. இதுக்கு தான் நீங்கள் எல்லாம் கோஷ்டி சண்டைன்றுவீங்க. நீங்கள் எல்லாம் சொல்லிடுவீங்க, என்ன சொல்லினா கோஷ்டி சண்டை விடுவாங்க சொல்லிட்டு இருக்காங்க. மாணிக்கம் ஒரு தலைவரால கார்த்திக் சிதம்பரத்தை பிடிக்கலன்னு டெய்லி 2 ஆர்டிகல் வந்துட்டு இருக்கு. அதனால் இந்த பிரச்சனைகள் இருக்கும். பார்வை வேறு, கருத்து மோதல் இங்கே இருக்கும், கருத்து வித்தியாசங்கள் இருக்கும். ஆனால் எல்லோரும் ஒன்றா உட்காந்து நாங்கள் பேசக்கூடிய அந்த தைரியம் எங்களுக்கு இருக்கும். நாங்கள் பேசாமல் இருக்கிறது இல்லை. இப்போ நண்பர் கார்த்தியை நீங்கள் சொன்னீங்க, கார்த்திகிட்ட பேசினேன் அன்றைக்கும். கார்த்தி லண்டனில் இருக்கேன், நான் 3ஆம் தேதி 4ஆம் தேதி வரோம்னாப்பில். வரட்டும். எங்களை பொறுத்தவரை இந்த பார்வைங்கிறது எங்கள்கிட்ட எப்போவுமே இருக்குது. வேறு பார்வைகள் இருக்குது இந்த கட்சியில். எல்லாரும் சேர்ந்து இதை இழுத்துட்டு போக முடியாது. ஆனால் ஒரு எக்ஸிஸ்டிங் லீடரை அவர் அளவுக்கே முக்கியத்துவம் வாய்ந்த மற்ற லீடர்கள் அவங்களுடைய கருத்துக்களை சொல்கிறது கட்சியை பலவீனப்படுத்தாதா? இப்போது செல்வ பிறந்தகை அவர்கள் இருக்கும்போது அவர் வேற ஒரு டோனில் பேசுகிறாரு, இவங்கெல்லாம் கூட்டணி ஆட்சின்னு பேசுகிறாங்க அப்படிங்க. இப்போ நீங்கள் இருக்கும்போது வேறு சிலர் அப்படி பேசுனாங்கன்னா உங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி அது கொஸ்டின் பண்ணிடாதா? அது எப்படி ஜனநாயகம்னு நம்ம எல்லாத்தையுமே கடந்து போக முடியும்? அதை நீங்கள் ஏதாவது கண்ட்ரோல் பண்ணணும், ஒரு இடத்துக்கு கொண்டு போகணுங்கிறதுலாம் உங்களுடைய பார்வையில் இருக்கா? இல்லை, ஒரு விவாதம் வந்து நீங்கள் கட்சிக்குள்ளே நடத்தணும். கட்சியை வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக விவாதிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும். நீங்கள் நிலைகள் வந்து மாறலாம், எந்த ஒரு நிலைகளும் மாறக்கூடிய நிலைகள் தான். காங்கிரஸ் வெளிப்படையாக நிறைய டிஸ்டர்பன்ஸ். ஜோதிமணி அவர்கள்லாம் வந்து வேட்பாளர்களை ஏதோ லைக் இன்டர்வியூ மாதிரி வாங்குறாங்க, பர்ச்சேஸ் நடந்திருக்கு அப்படிலாம் பப்ளிக்கில் ஃபோரமில் போடுறது, அது எலெக்ஷனுக்கு முன்னாடி வரும்போது அந்த ஒட்டுமொத்த அலையன்ஸே டிஸ்டர்ப் பண்ணும்ல. அதெல்லாம ஒரு ரீசன் இல்லைன்னு கேட்குறேன். இல்லை, நீங்கள் இதில் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பார்வை இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும். அந்த பார்வைக்கு இடம் இல்லாமல் சிஸ்டத்தை நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா, ப்ராசஸ் உருவாக்கிட்டீங்கன்னா, அதுக்குள்ளே பிளாட்ஃபார்மை உருவாக்கிட்டீங்கன்னா சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய முயற்சி அதான் தான் இருக்க போகுது. என்னுடைய முயற்சிங்கிறதே என்னன்னா, பேசிக்காக வியூ என்ன, எப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? பேசிக்காக கன்சல்டேஷன் தான். நீங்கள் மோர் கன்சல்டேஷன். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் 9 மணிக்கு நாங்கள் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் கால் ஆரம்பிக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம். பண்ணிக்கிட்டு இருக்கோம் 4 நாளாக, 3 நாளாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ 3ஆவது நாள் இன்றைக்கா, 3 நாளாக பேசியிருக்கோம். காலையில் 9 to 9:30 வரைக்கும் எங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கியமான இளைய தலைவர்களை ஒரு வாட்ஸ்அப் காலில் கூப்பிட்டு இன்றைக்கி உள்ள ஹெட்லைன் இதை பற்றி என்ன நினைக்கிறோம், நம்மளோட ரியாக்ஷன் என்ன இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிராப்ஜி யோட டெசிஷன் டிவிகே கவர்மெண்ட் வந்து சேர்றதுன்னு முடிவு பண்ணிருச்சு. முதல் நாள் ஈவினிங் திரு ஆர்டி மினிஸ்டரை இவர்கிட்ட கேட்குறேன், பேர் என்ன, திரு புஷி ஆனந்த் அவர்கிட்ட கேட்டேன், என்னட்டனா நீங்கள் வந்து இதில் சேர்றதுக்குன்னு. ஆமாண்ணா, வேறு வழி என்ன பண்ணுறதுனா, என்னட்டனா பணம் வராது இல்லைனா இதுக்கு கிராமத்தில் இப்போ வேலை பார்க்குறதுக்கு எல்லோரும் சேர சொல்கிறாங்கண்ணா அப்படின்னாப்புல. அதுக்கப்புறம் தான் நாங்கள் அதை பற்றி ஆராய ஆரம்பித்தா, என்னட்டனா நீங்கள் வந்து அதுக்குள்ளே டிஎம்கே பார்த்தீங்கன்னா டிஎம்கேயோட ஐடிவிங்க காங்கிரஸை போட்டு காய்ச்ச ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் அடுத்த நாள் காலையில் அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். அதனால் நாங்கள் வந்து என்னட்டா காலையில் ஒரு கான்ஃபரன்ஸ் கால் வச்சுருந்தோம் எங்களுடைய டெய்லி ப்ரீஃபிங்கில். அதில் சசிகாந்த் செந்தில் மற்றும் சகோதரர்கள் எல்லோரும் பேசினோம். பேசி முடிவு என்ன பண்ணோம்னுட்டுன்னா, இது வந்து நம்ம வந்து திரு பிரவீன் சக்கரவர்த்தி, விஷ்ணு எல்லோரும் பேசி நாங்கள் என்ன முடிவு பண்ணோம்னுட்டுன்னா, ஒரு இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி மற்ற மாநிலங்கள் என்ன நடத்திருக்கு, கேரளாவில் சேர்ந்துருக்கு, தெலுங்கானாவில் சேர்ந்துருக்கு, இமாச்சலில் சேர்ந்துருக்கு. ஏன் சேர்ந்துருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நம்ம ஒரு லாஜிக்கை கொண்டு வருவோம். 60-40ங்கிறத வந்து இந்த இந்த பைப் லைனே நின்றோம். பைப்பில் தண்ணி திறந்து விட்றது, மேலேருந்து செகண்ட் ஃப்ளோரில் தண்ணி திறந்து விட்டா தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வரும். செகண்ட் ஃப்ளோரில் அடைச்சிட்டாங்கன்னா அப்புறம் கூட கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வர போகிறது. அந்த கதையாக இருக்க போது இப்போ நீங்கள் வேணாம்னு சொல்லிட்டீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. டெல்லியிலே இப்போ நிப்பாட்டிடுவாங்க அந்த ஸ்கீமை. பணம் வராது. பணம் வரலன்னா யாருக்கு வராது? தண்ணி வராது. கீழே இருக்கவங்களுக்கு, கிராமத்தில் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்காது. எங்களை மாதிரி மாவட்டங்களில், சிவகங்கை, விருதுநகர் போன்ற மாவட்டங்களில், வறட்சியான மாவட்டங்களில் இதை நம்பி இருக்க பெண்களுடைய வேலைவாய்ப்புகள் ரொம்ப அதிகமானது. கிராமப்புற பெண்கள் கிராமத்திலிருந்து நகரங்களை நோக்கி மக்களை கட்டாயப்படுத்தி மைக்ரேட் பண்ணாத ஒரு நிலையை உருவாக்குனதே 100 நாள் வேலை. சோனியா காந்தி அம்மையோடைய இது ஒரு மிக முக்கியமான ஒரு ஐடியா. கிராமத்தில் இருக்கவங்கள அங்கேயே இருக்க வைங்க, அவங்கள கம்பல் பண்ணி வெளியில் அனுப்பாதுங்க. அதுக்கு மேலே அவங்க வரணும்னு நினச்சாங்கன்னா வரட்டும்.
அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மரியாதையான சம்பளம் அவங்களுக்கு கையில் கொடுத்து விடுங்க அப்படிங்கிறது அந்த திட்டத்தினுடைய வேலை. இதையே மூடணும் மோடிஜி நினச்சிக்கிட்டு இருக்காரு. மோடிஜி அதை மூடணும் நினைக்கும் போது தான் இப்படி ஒரு பேரை மாற்றி இப்படி ஒரு விஷயத்துக்கு கூட நீங்க வந்து ஒரு கன்சல்டேஷன் வச்சு எல்லாருடைய பண்ணி நேற்று முந்தா நாள் திரு சசிகாந்த் செந்தில் ஒரு ப்ரெஸ் பிரீஃப் வச்சார். காங்கிரஸினுடைய நிலை கிளியர் ஆயிடுச்சு. இன்னைக்கு காலையில் வச்சுருந்தோம். இன்றைக்கி காலையில் வைக்கும்போது என்னட்டுன்னா பெட்ரோல் டீசல் விலையை வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ் குறைக்கிறாங்களாம், பிஎஸ்யூலாம் குறைக்க மாட்றாங்களாம். அப்படிலாம் என்ன பண்ணலாம், எம்பிஸ் எல்லாரும் லெட்டர் எழுதலாம். இதை மென்ஷன் பண்ணி மோடிஜி ஏன் பிஎஸ்யூலாம் குறைக்க மாட்டீங்க, பெட்ரோல் பம்ப்லாம் அதே விலையை வச்சுக்கிட்டு இருக்காங்க, ஏற்றும் போது மட்டும் எல்லாருக்கும் ஏற்றிட்டீங்க, இப்போ ஏற்றக்கூடாதுங்கிறது. இதே ஒரு பிசியை ஆனந்த் சீனிவாசன் இன்றைக்கி வச்சுருப்பார். இது இந்த டைமென்ஷனுக்கு நான் போகணும்னு சொல்கிறேன். இந்த கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ் தலைவராகும் போதே உங்கள் அமைச்சர்களுக்கு கோரிக்கை வச்சிங்க, மக்களை தொண்டர்களை சந்திங்க, வாரத்தில் ஒரு நாள் உட்காருங்க, அதுக்கு ஒரு 4 ஹவர்ஸ்னு 3-4 நாளில் மாவட்ட தலைவர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு கட்சியை வளர்க்கறதுக்கான ஆலோசனைகள் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ உங்களோட உங்களுடைய ரோட் மேப்பாக என்ன வச்சுருக்கீங்க? எங்களுடைய ரோட் மேப்ங்கிறது எல்லாத்தையும் ஒரு டீம் ஆக்கணும். காங்கிரஸ் டீம் தான் இது ஒவ்வொரு ஆளும் இண்டிவிஜுவல் குரூப் கிடையாது. எல்லாருக்கும் இடம் இருக்குது. இந்த கட்சி இவ்வளோ பெரிய கட்சி, இவ்வளோ பெரிய கட்டடம், இவ்வளோ பெரிய இடம் இருக்குது. எல்லோரும் வாங்க, எல்லோரும் உட்காருங்க, எல்லோரும் பேசுவோம். எல்லாருக்கும் இடம் இருக்குது இந்த கட்சியில். மாவட்ட தலைவர்கள் புதுசாக எஸ்எஸ்சி எல்லாம் போட்டாங்க, தேர்ந்தெடுத்து வச்சுட்டாங்க. அதில் ஒன்றும் நான் மாற்ற போகிறதில்ல. அதுக்கு ட்ரைனிங் நடக்க போகுது. மற்ற இதில் ஒன்றிய நகர தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறது வந்து அதே எஸ்எஸ்ஏ ப்ராசஸில் ஆர்கனைசேஷன் ரீஸ்ட்ரக்சரிங்கில் அமைப்பு ரீஸ்ட்ரக்சர் 2.0 ஆரம்பிக்க போகிறோம். இப்போ அதற்கான முக்கியமான பொறுப்பாளர்களை அனுப்ப போகிறோம். எம்பி எம்எல்ஏக்களை ஒவ்வொரு மாவட்டத்துக்கு அனுப்பி கட்சிக்காரங்களை கேட்டு அவங்களே முடிவு பண்ண சொல்லுங்கள், யார் சரியானது நகர தலைவர், ஒன்றிய தலைவர். அவங்களே முடிவு பண்ணி அங்கேயே முடிவு பண்ணி நம்ம அனௌன்ஸ் பண்ணுறது மட்டும் நம்ம இங்கேருந்து பண்ணி விட்டுருவோம். இது எல்லாத்தையும் என்னென்னா நீங்கள் வந்து ஜனநாயகபூர்வமாக பண்ண முடியாது. எனக்கு வேண்டிய ஆள் பொறுப்பேற்ற அந்த ஸ்டேஜே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. நீங்கள் மட்டும் தனியாக நீங்கள் இந்த சென்ஸ் மேடையில் பேசுகிறவங்க ஒவ்வொருத்தங்க, மீதி எல்லாருமே கீழே அப்படிங்கிறது. இது என்ன புதுசாக? இது எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரே ஒரு வருஷம் தான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்தார். அப்போ அவர் தலைவராக இருக்கும்போது அடுத்த வருஷம் அவர் வந்து தோல்விக்கு பொறுப்பேற்று ரிசைன் பண்ணிட்டார். அப்போ அவர் கொண்டு வந்த ஒரு மாடல் இருக்குது. என்னட்டா நம்ம எல்லோரும் ஈக்குவல் தான், ஆனால் யாரை பேச கூப்பிட்றாங்களோ அவங்க போய் பேசட்டும் அப்படிங்கிற அந்த மாடல். எல்லோரும் கீழே உட்காந்துருப்போம், யாரை பேச கூப்பிட்றாங்களோ எல்லாரையும் பேச வைக்கிறோம். ஒரு ஆள் மட்டும் பேசிட்டு வண்டி ஏறி போடுறது கிடையாது. எல்லாரையும் பேச கூப்பிட்றது ஒன்று, அதனால் எல்லாத்தையும் உட்காந்து கேட்குறது ஒன்று. இந்த மாடலுங்கிறது வந்து என்னட்டுனா ட்ரை பண்ணி பார்க்கலாமே நினச்சி அதுக்கு எல்லா தலைவரும் ஒத்து வந்தாங்க. எல்லோரும் பாராட்டினாங்க வேலை வந்தவங்கள்லாம். அதனால் இந்த முயற்சியும் இப்போ அடுத்தடுத்த லெவலில் கொண்டு போகணும். ஏன்னா எல்லோரும் சேர்ந்து தான் இழுக்க முடியுமே ஒழிய ஒரு தனி நபரால் இதை ஒன்றும் பண்ண முடியாது. எங்களுடைய முகம்ங்கிறது ராகுல் காந்தி அவர்கள் தான். நான் அதான் என்னுடைய இப்போ மாவட்ட செயற்குழு தலைவர் கூட்டத்திலே போட்டிருந்தேன். என் படம் மாநில தலைவர் படம் போட வேண்டியதில்லை. காங்கிரஸ் கட்சியினுடைய முகம்ங்கிற 2 பேர் தான். ராகுல் காந்தி தான் முகம், கட்சி தலைவர் கார்கே அவர்கள், இந்தியாவுடைய மிகப்பெரிய தலித் தலைவர் அவருடைய முகமும் ராகுல் காந்தி அவருடைய முகம் தான் காங்கிரஸ் கட்சியினுடைய முகம். என்னுடைய முகம் தேவையில்லை. இதுதான் எங்களுடைய பேனருங்கிறது அதாக தான் இருக்குது. காங்கிரஸை பொறுத்த மட்டும் எங்களுடைய முகம் ராகுல் காந்தி. ராகுல் காந்திக்கு தான் 60% தமிழ்நாட்டில் ஆதரவு இருக்குது. அந்த ஆதரவை நம்ம எப்படி வாங்க போகிறோம்? அதை பற்றி சிந்தனை சிந்திப்போம், அதற்கான செயலாற்றுகளை கொண்டு போவோம். எல்லோரும் சேர்ந்து தான் பண்ண முடியும், ஒரு ஆள் பண்ண முடியாது. எங்களுடைய இந்த ப்ராசஸில் பல விஷயங்களை நாங்கள் என்னென்ன பல தலைவர்கள் அண்ணன் கேஎஸ் அழகிரி எனக்கு நல்லா சொன்னார், தம்பி நீங்கள் எல்லா தலைவர்கள்ட்டையும் ரொம்ப அன்பாக இருப்பீங்க, எல்லார்ட்டையும் பேசிக்கிட்டு இருக்கும்போது பழகும்போது எல்லார்ட்டையும் நல்லது பார்த்துருப்பீங்க. மாநில தலைவர்களாக இருந்தவங்க எல்லாரும் தப்பு பண்ணுறோம்னு நீங்கள் சொல்லினீங்க, இதெல்லாம் தப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்னென்னலாம் தப்பு பண்ணமோ அதை மட்டும் நீங்கள் பண்ணாமல் இருங்க, எதெல்லாம் நல்லா பண்ணமோ அதை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு நல்ல அட்வைஸாக தெரிஞ்சிச்சு எனக்கு. ஏன்னுட்டுனா இது வந்து நீங்கள் வந்து ஒரு அண்ணன் தம்பிக்கு சொல்கிற அட்வைஸ். அவங்களோட ஜென்ரேஷன், அவங்க 70க்கு வந்துட்டாங்க, அவங்களோட வயசு. நான் இப்போ 50ல் இருக்கேன். உங்கள் அண்ணன் கேஎஸ் அழகிரி என்ன சொன்னார்னு சொன்னீங்க, செல்வப்பிரந்தை அவர்கள் என்ன சொன்னார்? அவரும் ரொம்ப நேரம் 1.5 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். எப்படி இருந்துச்சு காலங்கள், என்னென்ன குழப்பங்கள் இருந்துச்சு நம்மளுக்குள்ள அப்படிங்கிற அமைப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா சப்போர்ட் பண்ணுறேன்னா, என்னையை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய இதாக இருந்துச்சு. ரொம்ப மென்மையாக இருந்தது. அவரை பொறுத்த மட்டும் அவர் குடும்பத்தோடு ஒரு வெளிநாட்டுக்கு போக வேண்டியது அன்றைக்கி. நான் போயிருந்தேன், நான் பார்க்க வர்றேங்கிறதுக்காக அதை தள்ளி வச்சுட்டு இருந்தார். அதனால்
ஒரு ஜூஸு, ஒரு காஃபி அப்படின்னு நிறைய நேரம் ஓடிடுச்சு. என்ன சார் திடீர் ஷிஃப்ட் லைக் திடீர்னு ஆல் ஆஃப் அ சடன் நடந்த மாதிரி இருந்தது. செல்வ பிறந்தகை அவர்கள் வந்து ஏற்கனவே எலெக்ஷன் முன்னாடி சொல்லியிருந்தாரு, நான் வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகாக ராஜினாமா பண்ண போறேன் அப்படின்ட்டு. அடுத்து அதற்கு பிறகாக திடீர்னு உங்க நியமனம், அந்த விஷயம் என்ன நடந்தது? என்ன ராகுல் காந்தி அவர்கள் என்ன பேசினார் உங்ககிட்ட? இல்ல அவர் இத பத்தி ஒண்ணும் பேசல. எனக்கு திரு கார்கே அவர்கள் தான் பேசினது. அ கார்கே அவர்கள பொறுத்தமட்டிலும் அப்பாயின்ட்மென்ட் ஆகுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி சொன்னது என்னட்டுன்னா, நாளைக்கு அப்பாயின்ட்மென்ட் பண்ண போறோம். எல்லாரையும் சேர்த்து பண்ணணும். செல்வ பிறந்தகை அவர்கள் வந்து ரிசிக்னேஷன் குடுத்துருக்காரு. அப்படிங்கிறத மட்டும் தான் சொன்னாரு என்ட்ட. என்னட்டனா அவங்கள பொறுத்தமட்டிலும் இது வந்து அவரு அண்ணன் செல்வ பிறந்தகை வந்து சட்டமன்ற தேர்தல் நடந்துகிட்டு இருக்கும்போதே அவர் அதுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டார். ஐ திங்க் ஒரு இடத்துல சொல்லிட்டாருன்னு 2, 3 இடத்துல சொல்லியிருந்தாரு. நான் ரிசைன் பண்ண போறேன். ரிசைன் பண்ணிட்டேன். என்னால என்னுடைய காலங்கள் நிறைவா நான் போறேன். சில நல்லது செஞ்சிருக்கேன்னு. அவர பொறுத்தவரைக்கும் அவருடைய காலத்துல நல்லது செஞ்சதுங்கிறது ரொம்ப முக்கியமானதுன்னு கேட்டா, கிளை அமைப்பதற்கான முயற்சிங்கிறது ரொம்ப ஆர்கனைஸ்டா பண்ணாங்க. அண்ணன் பீட்டர் அல்ஃபோன்ஸ் உடைய தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டது. கிராம காங்கிரஸ் கமிட்டி அமைக்கிறதுக்கு. ஏறக்குறைய 2,00,000 பேரை ஐடென்டிஃபை பண்ணி, அமைப்பு ரீதியா ஒரு அமைப்பை உருவாக்குறதுக்கான முயற்சிங்கிறது ரொம்ப பலமா ஆர்கனைஸ்டா பண்ணாங்க. அந்த டேட்டா காங்கிரஸ்ட்ட இப்ப லீடர்ஷிப்ல இருக்கு எங்கிட்ட. ஓகே. அதனால அதுவே ஒரு பெரிய வேலைன்னு நினைக்கிறோம். எங்களை பொறுத்தமட்டிலும் அமைப்பு ரீதியா நாங்க பலப்படுத்தணுங்கிறதுக்காக. அதே மாரி காங்கிரஸினுடைய காமராஜர் காலத்துல வாங்கப்பட்ட சொத்துக்கள சொத்துக்கள் மீட்கப்பட்டது. சில ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தத, அதை மீட்டெடுத்து, அதை ஒருங்கிணைத்து கட்சியினுடைய அடுத்த நிலைக்கு அதை ரீடெவலப்மெண்ட்டுக்கு எப்படி போலாம் அப்படிங்கிறதுக்கு அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து ட்ரஸ்ட்ல குடுத்துருக்காரு அது. அது 2மே மிகப்பெரிய மாற்றங்கள். அரசியல் கணக்குங்கிறது எல்லாரும் சேர்ந்து எடுத்தாங்க. எல்லாரும் எடுத்தது தான். கூட்டணிங்கிறது இந்த கூட்டணியில போகணுமா, அந்த கூட்டணியில போகணுமாங்கிறது. தலைமை முடிவெடுக்கும்போது எல்லாரும் ஒத்துக்குருவோங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். நாங்க எடுத்தது விஷயங்கள் வந்து அந்த கணக்கு தப்பாகி போயிருச்சுங்கிறது தெரிஞ்சுச்சு. ஆனால் நாங்கள் யாரை நம்பி நாங்கள் இந்த இதை எடுத்தோமோ அவங்க பார்த்தீங்கன்னா எங்களை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய வார்த்தைகள்லாம் சொன்னது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. நீங்க உங்க பொறுப்பேற்பு விழாவில் அமைச்சர் பேசினது மிகப்பெரிய செய்தியா மாறுனுச்சு. மாணிக்கம் தாகூர் பேச்சை கேட்டிருந்தா, பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் பேச்சை கேட்டிருந்தா நம்ம இன்னைக்கு 70 எம்எல்ஏக்கள் வாங்கியிருந்திருக்க முடியும். ஒரு 10 மினிஸ்டர் வாங்கி சத்தியமூர்த்தி பவன் ஃபுல்லாக நம்ம வந்து அரசு வாகனத்தில் வந்திருக்க முடியும். அவ்வளோ காங்கிரஸ் வளர்ந்துருக்கும், தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு பேசினாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அவர் வெள்ளவத்தி தலைமை நிறைய சொல்லிடுவார். அவர் வெள்ள மனசுக்காரர் அவர். அதனால் அவர் சொல்லிடுவார். என்னட்டா நீங்கள் வந்து இது கட்சிக்கு நடுவில் உள்ளே நடந்த பேச்சுக்கள். இது வெளியில் அப்போ சொல்லலை நாங்கள். எங்களை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய இடங்கள் நல்ல இடங்கள் கிடச்சிருந்துருக்கும். நல்ல அமைச்சரவையிலும் இடம் வந்திருக்கும். ஏன்னா கான்செப்ட் வைஸாக டிவிக்கு லீடர்ஷிப், அதுவும் குறிப்பாக திரு விஜய் அவர்களை பொறுத்த மட்டும் கூட்டணியை ஆட்சிக்கு தயாராக அப்போவே இருந்தார். அதனால ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே அறிவிச்சார் ஆட்சியின் பங்குங்கிறத அவர் அறிவிச்சிருந்தார். ஜாதிய கணக்கெடுப்புங்கிறத அறிவிச்சிருந்தார். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இந்த 2 விஷயங்களும் காங்கிரஸோட ஒத்துப்போகிற விஷயங்கள் அது. அதனால் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நாங்கள் பார்த்தோம். ஆனால் என்னென்னா அதை வந்து எங்களை பொறுத்த மட்டும் திமுகவினுடைய உறவு, பல காலம் இருந்த உறவு, அதை விட்டுட்டு எப்படி போக முடியும்னு எங்கள் தலைவர்களில் பல பேர் நினச்சது ஒன்று. அதனால் அது கொஞ்சம் கசப்பாக முடிஞ்சிருச்சா சார்? அது கசப்புங்கிறது சொல்ல முடியாது. இது வந்து நடந்திருக்க வேண்டியது, முதலே நடந்திருக்க வேண்டியது. ஆனால் என்னன்னா அது வந்து அந்த முடிவை எடுக்க முடியாமல் 2 கட்சிகளுமே அவங்களும் விட விரும்பலை, எங்கள் ஆளுகளும் விட விரும்பலை. அதனுடைய விளைவாக நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டத்தின் அடிப்படையில் அது கடைசியில் அது வந்து ஒரு ஸ்ட்ரெயின்டு ரிலேஷன்ஷிப் ஆயிடுச்சு. ஓகே. நிறைய காங்கிரஸ் பற்றி பேசணும். நீங்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனேயே, அறிவிப்பு வந்த உடனேயே சில விஷயங்கள், இவர் கூட்டணி ஆட்சிங்கிறத விரும்பினவர், ராகுல் காந்தி அவர்களுக்கு ரொம்ப க்ளோஸ், அவர் ராகுல் காந்தியின் வலதுகரமாக இடதுகரமாக கூடயே இருக்கிறவர், இன்னொன்று தாவேக்காவோட நல்ல ரேப்போ மெயின்டைன் பண்ணுறவர், இப்படியான காரணங்கள்னால தான் மாணிக்கம் தாகூர் அவர்களை தலைவராக போட்டிருக்காங்க. அப்படி காங்கிரஸில் மாணிக்கம் தாகூர் அவர்களுக்கு ஒரு ட்ராவல் இருக்கும்ல, இதை நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ வருஷத்திற்கு பிறகாக எப்படி ஆரம்பிச்சிங்க? அந்த விஷயங்கள் கொஞ்சம் சின்னதாக பிரீஃபாக. நான் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. எங்கள் அப்பா தமிழ் வாத்தியார், தமிழாசிரியர் ஏஆர் உயர்நிலைப் பள்ளியில் சிவகங்கையில். அந்த சிவகங்கையில் பிறந்தவேனா, சிவகங்கையில் தான் படித்தேன். 93, 94 காங்கிரஸ் கட்சிக்குள்ளே வந்தேன். 94 நகர காங்கிரஸ் கமிட்டின்னு மாணவர் காங்கிரஸுடைய தலைவர் படிக்கும்போது 12th நகர காங்கிரஸ் கமிட்டி செயலாளராக என்னை போட்டாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் சட்டம் படித்தேன். சட்டம் படிக்கும் போதும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்து மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியில் வந்தேன். மாவட்ட காங்கிரஸ் கமிட்டிலேருந்து மாநில காங்கிரஸ் கமிட்டி வரும்போது காங்கிரஸ் கட்சியில் பிளவு ஏற்பட்டுச்சு. மாநிலத்துக்கு என்னை கொண்டு வந்ததுங்கிறது அண்ணன் டாக்டர் செல்லக்குமார் அவர்கள், அண்ணன் விடியற்சேகர் அவர்களுடைய நிர்வாகிகளில் நான் மாநில செயற்குழு உறுப்பினர் ஆனேன். மாநில இணைச்செயலாளர் கூட ஆக்க முடியல என்னால். ஆனால் மாநில செயற்குழு உறுப்பினர் ஆனேன். இப்போ
அண்ணன் அதுவும் டாக்டர் செல்லக்குமார் தான் என்னை ஆக்குனார். சிவகங்கைக்கு நான் வந்து அவர் ஒரு தடவை மதுரைக்கு சிவகங்கைக்கு வந்திருக்கும்போது அவரை பார்த்தேன். அதுக்கப்புறம் கடித போக்குவரத்து அப்போல்லாம் கடித போக்குவரத்து தான் இருந்துச்சு 94, 95ல். அதுக்கப்புறம் 96ல் தமாக உருவாகிறதுக்கு பிரிஞ்சு போனாங்க. அப்போ காங்கிரஸ் கட்சியில் நான் இருந்தேன். அதனால் அப்போ திரு சிரஞ்சீவி அவர்களுடைய தலைமையில் நான் பொதுச் செயலாளரானேன். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு வருஷத்தில் நான் டெல்லியில் என்னை அகில இந்திய பொதுச் செயலாளராக போட்டாங்க. அதுக்கப்புறம் டெல்லியில் என்னுடைய பயணம் தொடர ஆரம்பிச்சிச்சு. டெல்லி பல்கலைக்கழகத்து டெல்லி யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் ஒன்று சொல்லுவாங்க. அதில் வந்து 52 கல்லூரிகள் இருக்கும். அதனுடைய பொறுப்பாளராக போட்டாங்க. அதில் நம்ம ரிசல்ட் கொடுக்க ஆரம்பித்தோம். 98, 99, 2000 2000ல் 4 சீட்டு ஜெயித்தோம். 98ல் 2, 99ல் 2 அப்படி ஜெயிச்சு 2004ல் ஜெயித்தோம். அப்போ தான் நம்மளை பற்றி திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு கவனத்தை ஏற்கப்படுது. சோனியா காந்தி அம்மையாருடைய கவனத்துக்கு நம்ம போனோம். நம்மளை பற்றி பார்த்துருந்துச்சு. அதுக்கடுத்து இளைஞர் காங்கிரஸில் 2003ல் வந்தேன். 2004ல் கல்யாணம் ஆச்சு சுபாஷினியோட. அதனால் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் இளைஞர் காங்கிரஸுக்கும் போயிட்டோம். இளைஞர் காங்கிரஸில் போகும்போது தான் அந்த எதிர்பாராத முடிவுகள் உருவாச்சு. ராகுல் காந்தி அவர்கள் எம்பி ஆகி காங்கிரஸினுடைய பொதுச் செயலாளர் ஆனார். 2007ல் அவர் பொதுச் செயலாளர் ஆனார். 2008ல் அவரோட பணியாற்றுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு. அவருக்கு ஒரு கனவு இருந்துச்சு, இளைஞர் காங்கிரஸை மாற்றணும். இளைஞர் காங்கிரஸை மாற்றணும்னா அது ஆஃப்ரிக்கன் யூத் காங்கிரஸ் மாதிரி மாற்றணும். அது எப்படி மாறுச்சுன்னு கேட்டிங்கன்னா அது ஜனநாயகபூர்வமான இயக்கமாக இருந்துச்சு. அதனால் அது வந்து தேர்தல் நடந்துச்சு. தேர்தல் நடத்தி இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, லீடர்ஸை உருவாக்குனாங்க. அந்த முயற்சியை செய்யணும், அது செய்யக்கூடிய அவர்கள் யார் இருக்காங்கன்னு தேடினாங்க. அதில் 2 பேர் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டோம். நானும் இந்த விஜேந்தர் சிங்கலான்னு எங்கள் பஞ்சாபில் நேற்று அவருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அவரும் பிரகாஷ் ஜோஷி, இந்த 3 பேர் மட்டும் அதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டோம். நாங்கள் தேர்தல் நடத்த ஆரம்பித்தோம் பஞ்சாபில். குஜராத்தில் தேர்தல் நடத்திக்கிட்டு இருக்கும்போது கடைசியாக இப்போ பாராளுமன்ற தேர்தல் அறிவிச்சிட்டாங்க 2009ல். எல்லார்ட்டையும் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் எந்த தேர்தல் நிற்க போறீங்க, எந்த தேர்தல் நீங்கள் ஒரு ஆளாகவே தொகுதி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சொன்னேன், எனக்கு நீங்கள் சீட்டு கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். சரி, எனக்கு என் சீட்டை நீங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். ஏன் சொன்னேன்னா சிவகங்கை தொகுதி அவர் உள்துறை அமைச்சராக இருந்தார் ப. சிதம்பரம் அவர்கள். அது அவருக்கு என்ன பட்டுச்சுன்னு தெரியல, அது சுருக்குன்னு இருந்துருச்சு போல இருக்குது. அதுக்கடுத்து ஒரு வாரமோ 10 நாள் நினைக்கிறேன் நான் டெல்லிக்கு வந்துட்டேன். டெல்லியில் இப்போ பையன் பிறதுன்னா சுதன். திடீர்னு நான் இப்போ அமேட்டிக்கு எனக்கு தேர்தலுக்கு போய் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸு அதுக்கு போயிட்டு கடைசி ஃபேஸ் தமிழ்நாடு எலெக்ஷன், அதனால் அதுக்கு போய்க்கலாம்னு நினச்சேன். சிவகங்கை ஓட்டு போடுறதுக்கும் மற்ற எலெக்ஷன் வேலைக்கு போய்க்கலாம்னு நினச்சேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நைட்டு ஃபோன் வந்துச்சு, விருதுநகருடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கோம் காலையில். திடீர்னு விருதுநகரில் நான் கேட்கவே இல்லையடான்னு நினச்சேன். ஏன்னா அப்போ அறிவிக்கப்பட்ட இந்த வேட்பாளர் மேலே கம்ப்ளைண்ட் வந்து காங்கிரஸில் மாற்றினாங்க. ஓகே, அதனால் விருதுநகருக்கு நான் அனுப்பப்பட்டேன். அது திரு வைகோ அவர்களை எதிர்த்து நின்னேன். அப்போ நவரச நாயகன் நான் பார்த்த அசந்த கார்த்திக் அவர்கள் கேண்டிடேட்டுன்னு ஒரு பக்கத்தில் அதே பகுதியில். அதனால் மாப்பா பாண்டியராஜன் அப்போ கேண்டிடேட்டு. அதனால் அப்போ திமுகவினுடைய மாவட்ட செயலராக இருந்த இப்போ அண்ணாச்சி KKSR அண்ணாச்சி அவர்களும் தங்கம் தென்னரசு அவர்களும் பெரியவர் சேடப்பட்டி முத்தையா அவர்களுடைய கடினமான உழைப்பால் என்னை ஊருக்கு போய் அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அதனுடைய எல்லாருடைய உழைப்பாலையும் வெற்றி பெற்றேன். நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தோம். அதனுடைய விளைவாக இப்போ கட்சி அமைப்பில் உயர ஆரம்பித்தோம். 2014 தேர்தல் எல்லாருக்கும் தெரியும், காங்கிரஸுக்கு எதிர்ப்பான தேர்தலாக அமைஞ்சிச்சு தமிழ்நாட்டில். ஏனென்றால் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து காவிரி பிரச்சனையை பற்றி பேசாமல் இருந்துச்சு, இலங்கை பிரச்சனையை பற்றி சரியாக பேசாமல் இருந்துச்சு. 2Gயை நான் காரணமாக சொல்ல மாட்டேன் தமிழ்நாட்டில் இருந்ததில். அந்த தேர்தலில் ரொம்ப முக்கியமாக காங்கிரஸ் அமைதியாக இருந்தது. காங்கிரஸ் சரியான வாதங்களை வைக்காதுங்கிறது இலங்கை பிரச்சனை, சரியான வகையில் மக்களுக்கு எதிர்ப்பு சொல்லாதது காவிரி பிரச்சனை, சரியான விதத்தில் காங்கிரஸ் கட்சி சொல்லாது ஃபிஷர்மேன் பிரச்சனை. இந்த 3 பிரச்சனையும் காங்கிரஸ் கட்சி முல்லை பெரியாறு பிரச்சனை. இந்த பிரச்சனைகளுக்கு காங்கிரஸ் கட்சி பதில் சொல்லாமல் சும்மா கடந்து போகிற பழக்கம், அவங்களுக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற பழக்கம் இருந்ததனுடைய விளைவாக மக்கள்கிட்ட ஒரு உருவாயிருச்சு எண்ணம். காங்கிரஸ் கட்சி லேடியான்னு அந்த ஒரு ப்ரொஜெக்ஷன் இருந்தது. இல்லை அதுவும் விட்டுருங்க, காங்கிரஸ் கட்சி மேலே எதிர்ப்பு. நான் ஓட்டு கேட்டு போயிருக்கேனே. ஓகே, காங்கிரஸ் ஊருக்கு ஓட்டு கேட்க போகும்போது நான் எனக்கு எந்த ஊரில் ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னேன். காங்கிரஸ் தண்ணி கூட விட மாட்டீங்க, ஓட்டு மட்டும் கேட்க வந்துட்டீங்களா இப்படின்னு சொன்ன வார்த்தையெல்லாம் இருந்துச்சு. ஏன்னா ஒரு பெர்செப்ஷன் உருவாயிருச்சுன்னா ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு. இப்போ எதுக்கு நான் மேததா அதுக்கு எதுக்கு இவ்வளவு சவுண்டாக பேச வேண்டியா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பெர்செப்ஷன் உருவாயிரும்.
இந்த டாக்டர் அன்புமணி மாதிரி ஆளுங்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களா, ராகுல் காந்தி ஏன் தலையிட மாட்டாருன்னு சொல்கிறாங்களே, இந்த பெர்செப்ஷனை விட்டுட்டோம்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தீங்கனாலும் ஒன்றும் முடியாது. ஏன்னுட்டுனா அது கடந்து வந்ததுனால சொல்கிறேன். அப்புறம் 2016 எனக்கு அகில இந்திய பொறுப்புகள் வந்துச்சு. சிகராவில் 17ல் போட்டாங்க. கர்நாடகா பொறுப்பாளராக போட்டது. அதில் அங்கே ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் 19 தேர்தலில் மீண்டும் ஜெயித்தேன். அப்போ தேர்தலுங்கிறது ராகுல் காந்தியை முன்னிறுத்தி தேர்தல் நின்னோம். அதுக்கப்புறம் 2020 என்னை ப்ரொமோஷன் கொடுத்து என்னை கொறடாவாக போட்டாங்க. அதே மாதிரி தெலுங்கானா பொறுப்பாளராக போட்டாங்க. அங்கே கட்சி அமைப்புகளில் மாற்றங்களை கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் பாரத் ஜோடோ யாத்ரா, அதுக்கப்புறம் அங்கே கம்ப்ளைண்ட்டு நம்ம மேலே நம்ம எல்லாத்தையும் கொண்டு போகலைங்கிறதுக்கு வேறு இதில் ட்ரான்ஸ்ஃபரு, அடுத்த பார்லிமெண்ட் தேர்தல் இப்படின்னு போயிட்டுருக்கு. இப்போ இங்கே வந்து உட்காந்துருக்கோம். ஒரு விஷயம் அது அவர் வேற ஒரு பார்ட்டி தான். இருந்தாலும் ஒரு 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 தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரா சமீபத்தில் இப்போ இளைஞர்களுக்கும் தெரிகிற முகமா அண்ணாமலை அவர்கள் பாஜக தலைவரா வந்த பிறகு அந்த பார்ட்டிக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் இருந்தது. பார்ட்டிக்கு ஒரு பெரிய அட்ராக்ஷன் இருந்தது. இளைஞர்கள்ட்ட ஒரு பேசுபொருளாக மாற்றினாரு, கட்சியை வளர்த்தாரு அப்படின்னா அது மாதிரி இங்கே பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க காங்கிரஸ்? இல்லை, அண்ணாமலையை பொறுத்தப்பட்டிலும் என்னட்டுனா அவர் வந்திருந்த பேக்ரவுண்டு வேறு. டிஃபரன்ஸ் வேற. அவர் வந்திருந்த பேக்ரவுண்டும் வேறு, அவர் சொந்த சுச்சுவேஷன் வேறு. அவர் வரும்போது ஒரு எதிர்க்கட்சியாக அது செயல்படுறதுக்காக வந்திருந்தார். நான் இப்போ வந்து எதிர்க்கட்சி கிடையாது, நாங்கள் ஒரு கூட்டணி கட்சி. இந்த கூட்டணியை பக்குவமாக கொண்டு போகணும். இந்த கூட்டணியில் வந்து இருக்க பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணி நாங்கள் வந்து எங்களுக்குள்ளே இருக்க நான் இருக்க பார்ட்டியும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அதே நேரத்தில் இந்த கூட்டணியும் கவனமாக கொண்டு போகணுங்கிற ஒரு நிலை. ஆட்சியில் பங்கு பெறுறோம் முதல் தடவை. 59 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய கனவு சரியாக வந்திருக்கு. 2 கதர் சட்டை போட்ட காங்கிரஸ்காரர்கள் அமைச்சர்களாக ஜார்ஜ் கோட்டையில் உட்காந்துருக்காங்க. அதை பார்க்குறதுக்கான மகிழ்ச்சி, அதற்கான ஆதரவாரம் காங்கிரஸ்காரர்கள்ட்ட எதிர்பார்ப்பு இதெல்லாம் இருக்குது. கலகலப்பாக காங்கிரஸ் கட்சி இருக்குது. நேற்று அமைச்சர்கள் 2 பேருக்கும் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் ஒவ்வொரு ஆள் வாரம் இருக்கணும்னு சொன்னதுக்கு நேற்றுலேருந்து திரு ராஜேஷ்குமார் அமர்ந்து உட்கார்ந்தார். இன்றைக்கி தான் அதை செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 270 பேர் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க இந்தந்த பிரச்சனைகள் சொல்லி. அதில் வந்து 70க்கு இதுக்கு அனுப்பி வச்சுட்டாங்களாம் லெட்ரு போட்டு பேசிட்டு மிச்சம் 200 ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மினிஸ்ட்ரியில். இப்படி ஒரு ஆர்கனைஸ்டாக ஒர்க்கை பார்க்க வைக்கிறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. எங்களை பொறுத்த மட்டும் மிகுந்த எதிர்பார்ப்போடு காங்கிரஸ் தொண்டர்கள் இருக்கிறாங்க. அதற்கேற்றபடி காங்கிரஸ் கட்சியை வடிவமைத்து கொண்டு போகணும். இந்த பொறுப்புகள் ரொம்ப முக்கியம். சகோதரர் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஃபீல்டு வேக்கட்டாக இருந்துச்சு. அதனால் அவர் இங்கிட்ட ஒரு அடி அடிக்கலாம், அங்கிட்ட ஒரு அடி அடிக்கலாம்னு இருந்தார். அண்ணன் பழனிசாமி ஒரு அடி அடிச்சுக்கிட்டார், திமுக ஒரு அடி அடிச்சுக்கிட்டாரு. அப்படி நான் பண்ண முடியாது. இங்கே என்னுடைய சூழ்நிலை வேறையாக இருக்குது. எங்களை பொறுத்த தேசிய கட்சிக்குன்னு ஒரு 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 ஸ்பேஸ் இருக்குது. நான் முதல்ல சொன்னது மாதிரி என்னுடைய பலம்னு நான் பார்க்குறது ராகுல் காந்திக்கு இருக்க நம்பிக்கை. தமிழ்நாட்டில் பிராண்ட் ராகுலுக்கு இருக்க சப்போர்ட்டை வந்து நான் வந்து எப்படி வந்து இந்த அலையன்ஸோட சப்போர்ட்டாக ஆக்க முடியும், பிராண்ட் ராகுலுக்கு இருக்க அந்த ட்ரஸ்ட்டை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ண முடியும் காங்கிரஸ்க்காக. இதுதான் என்னுடைய சிந்தனையாக இருக்குது. காங்கிரஸ் கட்சிக்கு எப்படி ராகுல் 29 தேர்தல் தான் உங்கள் டார்கெட் இப்போதைக்குன்னு வச்சுக்கலாமா? அதை ஒட்டி தான் நாங்கள் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கோம். 29 தேர்தல் ராகுல் காந்திக்கான தேர்தல். ராகுல் காந்தியும் திரு விஜய் அவர்களும் சேர்ந்து நிற்க போகிற தேர்தல். அதில் 60% வாக்குகள் இந்த கூட்டணி வாங்கணும். அதற்காக உழைக்கணும். இதுதான் எங்களுடைய பார்வையாக இருக்குது. ஏன்னா போன பீரியடில் கட்சியை பெருசாக வளர்க்க முடியாத காரணம் நம்ம கூட்டணியில் இருக்கோம், எதிர்க்கட்சி அரசியல் பண்ண முடியல, அப்படி இருந்தால் கட்சி வளருங்கிற ஒரு பார்வையெல்லாம் இருந்தது. அதே மாதிரி இப்போ திமுக கூட பயணிச்சிங்க, இப்போ தாவேகா கூட பயணிக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது ஆளுங்கட்சி ஏதாவது பண்ணுற தவறுகளை நீங்கள் எப்படி குறிப்பிட்டு சொல்ல முடியும்? அதில் எப்படி உங்கள் கட்சியை வளர்க்க முடியும் அந்த விஷயங்கள்? இல்லை, ஆளுங்கட்சியோட இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த நியூ லிபரலைஸ்டு கவர்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்கம்பண்ட் கவர்மெண்ட் வந்து ஹேஸ் அன் அட்வான்டேஜ் ப்ரொவைடட். நீங்கள் வந்து எல்லா சோஷியல் குரூப்ஸை கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா ஒரு க்ளீன் கவர்மெண்ட்டு, ஹானஸ்ட் கவர்மெண்ட்டு கொடுக்க இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி தான் போயிட்டுருக்கு. அது வந்து கிரவுண்டில் அது பேசு பொருள் ஆயிடுச்சு. ஒரு கரப்ஷன் லெஸ் கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு பேசு பொருள் ஆகுது. இது வந்து நீங்கள் வந்து இதுவே எல்லா தீர்வும் கிடையாது என்னை பொறுத்த மட்டும். இது ஒரு முக்கியமான பார்ட்டு. இதனுடைய விளைவாக நீங்கள் வந்து குவாலிட்டி ஆஃப் ஒர்க்ஸ் கவர்மெண்ட்டில் நடக்கிறது கூடும்போது மக்களுக்கு அதனால் நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் மிகப்பெரிய இடத்துல நம்மளை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் மேல் இருக்க அந்த ஒரு குட்வில்லை பொறுத்த வரைக்கும் பெருசாக இருக்குது. மோடி கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஆனால் ஆட்சி நீடிக்காது, எப்போ வேணாலும் தேர்தல் வரும், அந்த பார்வைகளும் தொடர்ந்து எதிர்க்கட்சிகளால் மக்கள்கிட்ட சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு. அது 3 மாதத்தில் எலெக்ஷன் வரும், 6 மாதத்தில் எலெக்ஷன் வரும், 3 வருஷத்தில் எலெக்ஷன் வரும். ஆமாம், ஆல் டைம் அலர்ட்டாக இருங்க. ஆமாம், எலெக்ஷன் வரும். 3 மாதத்தில் இடைத்தேர்தல் வரும், 6 மாதத்தில் உள்ளாட்சி தேர்தல் வரும்,
3 வருஷத்தில் பார்லிமெண்ட் தேர்தல் ஜெயிக்க போகிறது யார்? கேள்வி அதான் தானே இருக்குது. தேர்தல் வரப்போகுது. இவ்வளோ நாள் திமுக கூட்டணி தானே வெற்றி பெற்றுச்சு. எப்படி மோடி எதிர்ப்புல முன்னணியில இருந்து நீங்களும் திமுக சேர்ந்து தானே வெற்றி பெற்றீங்க. இப்போ மாறிடுச்சே களம். 2026 ஒத்த ரூபா கொடுக்காம ஓட்டுக்கு. அப்போ வந்து நீங்கள் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்கலன்னா ஒரு சாமானிய குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்ட காலங்கள் போய் பொலிட்டிக்கல் ஸ்டோரியே மாறிடுச்சு. நீங்கள் சாதாரண குடும்பத்திலேருந்து ஒருத்தர் அரசியல் பண்ணக்கூடியவன் வந்து இப்போ வர முடியுமா அப்படிங்கிறது பயம் எல்லாருக்கும் இருந்துச்சு. பணம் இல்லாமல் நீங்கள் வர முடியாது, பணம் தேவை உங்களுக்கு, ஒரு தேர்தல் நடத்தணும்னா இவ்வளவு வேணும் அவ்வளவு வேணுங்கிற வார்த்தைகள் சாதாரணமாக இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. 107 பேர் ஜெயிச்சிருக்காங்க. இவங்க கதைகளை கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து இவங்க வந்து என்னடா அது இவங்க அரசியல் வந்து எவ்வளோ பெரிய மாற்றம் வந்திருக்கு. இதுதான் இந்த இதனுடைய பெரிய ஷிஃப்ட்டுன்னு பார்க்க வேண்டியா இருக்குது. நம்ம அரசியலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசியல் மாறிடுச்சு. அதற்காகத்தான் லெஃப்ட் பார்ட்டிஸாக இருந்தாலும் சரி, மற்ற கட்சிகளாக இருந்தாலும் சரி, ஏன் இந்த கூட்டணிக்கு வர உடனடியாக தயாராகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா 3-4 நாளைக்குள்ளே காங்கிரஸ் கட்சியை பழி சொல்லலாம் மற்ற எதிர்கட்சிகள். பட் 3-4 நாளைக்குள்ளே மற்ற கட்சியில் வந்துருச்சு. இல்லை, அவங்கெல்லாம் குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடாதுங்கிறதுக்காக வெளியிலேருந்து ஆதரவு நிற்கிறாங்க. ஒரே நாளில் இனிமேல் வரப்போகிற தேர்தல்களையும் நாங்கள் கூட்டணியோட பயணிப்போங்கிற டெசிஷன் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருந்தது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டிஸ்கஷனுமே கட்சிக்குள்ளே நடந்துக்கிட்டு இருந்தது. இந்த கூட்டணியில் இருக்கணுமா இல்லை ஆல்டர்னேட்டிவ் நம்ம பார்க்கணுமா அப்படிங்கிறது வந்துட்டு இருந்துச்சு. நீங்கள் எலெக்ஷன் ரிசல்ட் வந்தோடனே அது கிளியர் ஆயிடுச்சு. ரிசல்ட்டே தெளிவாகிடுச்சு. நம்பரை பார்த்தோன்னே இந்த அலையன்ஸ் வந்து நம்ம வந்து தோக்குற அலையன்ஸாக இருந்துச்சு. நம்ம வந்து இந்த தியரி வந்து தப்பான தியரி நம்ம பேசிக்கிட்டு இருந்தது. அதனால் முடிவெடுக்கிறது ஈஸியாக போச்சு. எல்லாருமே இப்போ 29 பேர் 5ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிக்கு ஜூம் காலில் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் கமிட்டி மீட்டிங் நடத்தினோம். திரு ப. சிதம்பரம் அவர்கள் மட்டும்தான் அதில் கலந்துக்கல. அவர் மட்டும் என்ன முடிவெடுக்கிறீங்களோ அது நான் கூட இருக்கேன்னு சொன்னார். எல்லோரும் 29 பேர் கலந்துக்கிட்டோம். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும், முன்னாள் மாநில தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து தான் முடிவு பண்ணோம். 29 பேரும் முடிவு பண்ணது என்னட்டினா நீங்கள் வந்து தாவேகாவோட கூட்டணி போகணும், மந்திரி சபையில் பங்கு பெறணும் அப்படிங்கிறது. அதனால தான் 6ஆம் தேதி காலையில் போய் லெட்டர் கொடுக்குறாப்புல இருந்துச்சு. இந்த முடிவெடுத்தோடனே தலைமைக்கு சொன்னால் நம்ம முடிவெடுத்துட்டோம். மாநில தலைமையில் மாநில பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் கமிட்டியில் முதல்ல இதே குழுக்களை கூப்பிட்டு பேசும்போது ஜனவரி 17ஆம் தேதி கூப்பிடும்போது அதில் டிவிஷன் 2 கருத்துக்கள் அதில் 40-60% இந்த கருத்துக்கள் இருந்துச்சு. ஆனால் என்னடா இங்கே இப்போ கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா மாணிக்கம் நகர்லாம் ஓரமாக உட்கார வச்சிட்டாங்கன்னு ட்வீட் போட்டுட்டு இருந்தாங்க. அது கடைசி வருஷத்தில் உட்காந்துருந்தோம். நம்ம எப்போவுமே ஓரமாக ஒரு கால் தான். அதனால் அது போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பார்வைங்கிறது கட்சிக்குள்ளே நடக்கிற பேச்சுங்கிறது என்ன, அது வந்து ஒரு ஜனநாயகமான கட்சி. நாங்கள் வளர்க்கப்பட்ட விதம் இதுதான். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை பாஜக கிடையாது. வெளியில் சொல்லவே கூடாது யாருன்னு சொல்லி. இங்கே காங்கிரஸுக்கு எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். நீங்கள் பத்திரிகையாளர்களுக்கும் உங்களுக்கு பிரேக்கிங் நியூஸ் கொடுக்குறதுக்கு எங்கேருந்து வரும்? நாங்கள் தானே கொடுக்க முடியும். திமுக ரொம்ப வலுவாக பாஜகவை எதிர்க்கிறத தாண்டியும், பாஜக திமுகவை எதிர்க்கிறத தாண்டியும் காங்கிரஸை டார்கெட் பண்ணி சில நாட்களாக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த துரோகம் பண்ணிட்டீங்கன்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைஞரணி மீட்டிங்கில் காங்கிரஸோட கூட்டணியே இனிமேல் கிடையாது, எப்பவும் வைக்க மாட்டோம் அப்படிங்கிறதா இருக்கட்டும். இதெல்லாம் காங்கிரஸ் வெர்சஸ் திமுக அப்படின்னு ரொம்ப எதிரிகள் போல மாறிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதுதான் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். அதுதான் எங்களுக்கு வருத்தத்துக்குரிய விஷயம். அதுதான் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பேசுனது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அதனால தான் திருப்பி என்னை மாதிரி அதெல்லாம் பேச வேண்டியாருச்சு. நான் பேசாமல் தான் இருந்தேன். தேர்தல் கடைசியாக இதை பற்றி பேசுனதுங்கிறது 17ஆம் தேதி. ஜனவரி 17ஆம் தேதிக்கு அப்புறம் நான் பேசவே இல்லை. இதை பற்றி கூட்டணி முடிவானதுக்கப்புறம் இதை பற்றி பேசுகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் யாரெல்லாம் திட்டினாங்களோ காங்கிரஸை அதுக்காக பதில் சொல்லிக்கிட்டு இருந்தோம். மதுரை தளபதி வந்து 26ஆம் தேதியோ 25ஆம் தேதியோ பேசினார். 26ஆம் தேதி பதில் சொன்னேன். அதுக்கடுத்து 4ஆம் தேதியோ என்னமோ ராஜகண்ணப்பன் சொன்னார். அதுக்கு 1ஆம் தேதி பதில் சொல்லியிருப்பேன். எங்களை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் எது சொன்னீங்கன்னாலும் சரி திருப்பி பதில் சொல்லுவோம். உங்கள் டிபேட்டுக்கான மொழியில் சொல்கிறேன், திருப்பி பதில் சொல்லுவோம் அப்படிங்கிறது தான். அதுக்கு இன்றைக்கி கூட அறிவாலயத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் சொல்லியிருக்காரு, கொள்கை பரப்பு செயலாளர். 67 நாக் அவுட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ ஐசியூவில் இருந்தாங்க, எமர்ஜென்சி வார்டில் இருந்தாங்க, கஷ்டப்பட்டு ஜென்ரல் வார்டுக்கு இப்போ தான் கொண்டு வந்தோம் காங்கிரஸை, அவங்க எங்களை திருப்பி அடிப்பாங்களா அப்படின்னு கேட்குறாரு. எழிலரசன் அவர்களுக்கு வரலாறு சொல்லி காண்பார். 67 சொன்னார்ல, 71 பார்க்க சொல்லணும். 71 யார் ஒரு வருஷம் இருக்கும்போதே டேர்மை கலைச்சிட்டு ஏன் எதுக்காக தேர்தலுக்கு சட்டமன்ற தேர்தலை வச்சாங்க? இந்திரா காந்திக்கு இருந்த மிகப்பெரிய பாப்புலாரிட்டிக்காக, பங்களாதேஷ் சண்டை முடிஞ்சதுக்காக. அப்போ யாரை காப்பாற்றுறக்கா? யார் எந்த வார்டில் இருந்து வந்தால்?
சரி 80ல் யாரோட எந்த வார்டுகளை காப்பாற்றுறக்கா யாரோட கூட இருந்துச்சு, யாருடைய கூட்டணி வச்சிங்க? சரி அதை விடுங்க. 2004ல் யாருடைய கூட்டணி வச்சுட்டு யாரோட சேர்ந்து வந்து டெல்லியில் அமைச்சர்களாக இருக்க விரும்புனீங்க? 2009ல் யாரோட இருந்தீங்க? யாருடைய அமைச்சரவையில் இருந்தீங்க? இங்கே அமைச்சரவை கொடுக்காமலே ஓட்டை விட்டுட்டு யார் ஐசியூவில் வச்சுருந்தா? யாருக்காக இவ்வளோ பல வகையில் எதிர்ப்புகளை சந்தித்தோம்? இதெல்லாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து திரு எல்எர்சன் அவர்களை பொறுத்த மட்டும் நாக் அவுட்டு, வாக் அவுட்டு இதெல்லாம் டயலாக் நல்லாயிருக்கும். எங்களை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சி ரொம்ப தெளிவாக இருக்கும். காங்கிரஸ் கட்சி எங்களுடைய நாங்கள் வந்து நட்பு பாராட்டும் போது தெளிவாக உங்களுக்காக பல பள்ளிகளை சுமந்தோம். அதுக்காக நாங்கள் பல வகையில் தோல்வி விட்டுறோம். இது வரலாறு, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு. உங்கள் தோல்விக்குமே பல வகையில் திமுக காரணமாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? பல வகையில் பழி சுமந்தோம்ல. நாங்கள் என்ன அரசாங்கத்தில் இருந்தோம்? இங்கே நாங்கள் அரசாங்கத்தில் இருந்தோம். நல்லது நடக்கும்போது 5 வந்ததுக்கு காரணமும் திமுக. இந்த கூட்டணி இந்த அரசாங்கத்து மேலான மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஓகே, எந்த ஒரு அரசாங்கத்து மேலான வாக்கு போட்டாங்க. நாங்கள் அரசாங்கத்தில் இருந்தோம். அரசாங்கத்தில் இருந்திருந்தோம்னா நீங்கள் வந்து 2014 தோற்றது எங்களால் தோற்றோம். நான் ஒன்றும் அவங்க மேலே பழி சொல்லலை. 2014 தேர்தல்களில் நடந்த எந்த ஒரு அரசாங்கத்தை மக்கள் முடிவு பண்ணுறது என்ன? இந்த அரசாங்கத்தில் முதலமைச்சராக இவர் இருந்தார், இன்னென்னலாம் பண்ணார், இன்னென்னலாம் பண்ணலை. இதற்காகத்தான் ஓட்டு போடுறாங்க. மக்கள் ஓட்டு போடுறது முதலமைச்சரை எதிர்த்து ஓட்டு போடுறாங்க. ஓகே, அப்போ யார் முதலமைச்சராக இருந்தால் யாருக்காக ஓட்டு போட்டோம்? அதை பற்றி நாங்கள் ஏதாவது சொன்னோமா? நாங்கள் 5 பேர் தான் ஜெயித்தோம். இது 18 பேர் எம்எல்ஏ இருந்தோம், 5 பேர் தான் ஜெயித்தோம். சரி, ஏற்றுக்கிட்டு நாங்கள் வாட்டுக்கு இருந்தோமே. நீங்கள் எங்களுடைய தோல்விங்கிறத நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். ஓகே. ஆனால் இன்னொரு பக்கத்தில் மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அமைச்சராக ஆகணும்டான்னு எங்களுடைய கனவு நிறைவேறணும்டான்னு சொல்லி எங்களுக்கு ஒரு வாசலை திறந்து விட்டாப்புல ஒரு வழியை திறந்து விட்டது. திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி நிற்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு வழி திறந்து விட்டாப்புல இருந்துச்சு. இந்த 2 மாதம் ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லா இருக்குது. ஊழல் பெருசாக குறைஞ்சிருக்கு. பெரிய விதத்தில் பேச்சுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான பேச்சு இருக்குது. இளைஞர்கள் அமைச்சர்களாக வந்திருக்காங்க, சாமானியர்கள் அமைச்சர்களாக வந்திருக்காங்க, பெரும்பாலான சாமானியர்கள் அமைச்சர்களாக வந்திருக்காங்க. அதனால் புதிய விதத்தில் ஒரு பரபரப்பாக இருக்குது. அதுதான் ஜனநாயகம். வெறும் ஆண்டாண்டுகிட்டே கண்டிப்பாக அக்செப்டபிள், பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஆனால் நீங்களே சொன்ன மாதிரி சாமானியர்களுக்கு பதவி கொடுத்துறாரு, இல்லை சாமானியர்கள் அரசியலை கொண்டு வந்தார்லாம் சொல்கிற அதே நேரத்தில் பலம் பொருந்தியவர்கள், முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவங்க, ஊழல் குற்றச்சாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் தாவேக்கால இணைக்கிறது, அதிமுக எம்எல்ஏக்களை இந்த பக்கம் கொண்டு வர்றது, இதெல்லாம் தொடர்ந்து குதிரை பேரத்திற்கு எதிராக, இதை குதிரை பேரம்னு சொல்லி குதிரை பேரத்துக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி மற்ற மாநிலங்களில் நடந்த போதெல்லாம் கடுமையாக எதிர்க்கிற ஒரு கட்சி. இங்கே ஏதோ அதிமுக கரையுது அதனால் வராங்கன்னு ஈஸியாக கடந்து போகிறீங்களா? இல்லை, 2 விஷயத்தில் நம்ம கொஞ்சம் குதிரை பேரம்னா என்ன? முதல்ல கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ChatGPT கேட்டேன், குதிரை பேரம்னா என்ன? குதிரை பேரம்னா குதிரை வாங்குறதுக்கு ரேட்டு பேசுகிறது. இதான் குதிரை பேரம். இது ஒரு அதில் டேர்மில் இருந்து இந்தியாவில் என்ன வச்சுட்டா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது. எம்எல்ஏக்களை எப்படி வேலை வாங்குவாங்களாம்? பணம் கொடுத்து விலைக்கு வாங்கலாம். யார் 234 பேரில் தமிழ்நாட்டில் இருக்க எம்எல்ஏக்கள் 234 பேர். இந்த 234 பேரில் ஒரு தொகுதியில் எம்எல்ஏ இடைத்தேர்தல் ஆச்சு. 233 பேர். 233 பேரில் யார் விலை கொடுத்து வாங்கினான்னு யாராவது ஒரு ஆள் சொல்கிறாங்களா கம்ப்ளைண்ட் பண்ணி? என்னையே விலை கொடுத்து வாங்குறதுக்கு இல்லை. இப்போ ரிசைன்மெண்ட் போகிறவங்கெல்லாம் அந்த மாதிரி பணம் மட்டும் இல்லை, பதவியாக இருக்கலாம். மறுபடியும் நீங்கள் தாவேக்கால வந்தீங்கன்னா ஏதோ ஒரு வாரியம் தரேன்னு சொல்லலாம், அமைச்சராக்குறேன்னு சொல்லலாம். நம்ம இது முதல்ல கதையை முடிச்சிடுவோம். 233 பேரில் யார் வந்து பணம் கொடுத்து என்கிட்ட பணம் கொடுக்க வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ அதுதான் குதிரை பேரம். முதல்ல டெஃபினிஷனை புரிஞ்சுக்கிறோம். குதிரை பேரத்துங்கிற டெஃபினிஷனை மிச்சம் எதுவுமே குதிரை பேரம் கிடையாது. அதெல்லாம் வந்து என்னட்டனா வேறு உங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டி இழுத்து செல்கிறார்கள், அல்லது உங்களுக்கு பிடிக்காமல் அந்த தலைமை மேல் கோவப்பட்டு போகிறீங்க. அவர்களை பொறுத்து மற்ற எல்லோரும் என்ன சொல்கிறாங்க? எங்களுக்கு சாமியலா, எங்களுக்கு இந்த தலைமை மேலே நம்பிக்கை இல்லைப்பா, நாங்கள் இருக்க கட்சி மேலே இவங்களோட இருந்தால் ஒன்றும் விளங்க போகிறதில்ல, இந்த கடையை ஒன்றும் போனியாகாது, இந்த கடையில் இருந்து இன்னும் நாங்கள் ஒன்றும் இல்லாமல் போகிறோம், அதுக்காக அந்த கட்சியை விட்டுட்டு நாங்கள் ரிசைன் பண்ணிட்டு போகிறோம். அப்படியே எம்எல்ஏ போய் சேரல, நாங்கள் ரிசைன் பண்ணிவிட்டு இந்த இன்னொரு கட்சியில் போய் சேர்றோம். அந்த கட்சியில் சீட்டு கொடுத்தா நிற்கிறோம், நின்னா மக்கள் ஓட்டு பண்ணும்ல. அடுத்து ஒன்று அந்த கட்சியில் இங்கே சேர்ந்தீங்கனாலும் அது ஓகே. ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, இப்போ ரிசைன் பண்ணுங்க, மறுபடியும் சீட்டு கொடுக்குறேன், நீங்கள் தாவேக்கா எம்எல்ஏவாக மாறுங்க அப்படிங்கிறது என்ன? இல்லை, அது கொடுக்க போகிறாங்களா, நடக்க போகுதா? தேர்தலில் நடத்த மாட்டாங்க அவ்வளோ இருக்குது. எலெக்ஷன் கமிஷன் விட்டா
இதே டயத்தில் வேக்கட்டான மற்ற மாநிலங்கள் எல்லாம் தேர்தல் வந்துருச்சு. இல்ல இன்னும் கொஞ்சம் பேர் ரிசைன் பண்ணுவாங்க, வெயிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை எலெக்ஷன் கமிஷனில் முடிவு பண்ணணும். இது மோடிஜியில் இது முடிவு பண்ணணும். தேர்தல் நடக்குமா நடக்காதாங்கிறத எலெக்ஷன் கமிஷன் வந்து மோடிஜியோட தேர்தல் கமிஷனில் அது அவரும் அமித்ஷாவும் சேர்ந்தே முடிவு பண்ணுறது. தேர்தல் எப்போ நடத்தணும் தமிழ்நாட்டில், ஓகே, எத்தனை சீட்டு. அது ஓகே. அதனால் என்னட்டா இது இவங்க கையில் இல்லை. இந்த இதெல்லாம் இந்த அன்சர்டனிட்டியோட இன்றைக்கி ரிசைன் பண்ணும்போது அவங்க ஜெயிக்கிறோம் அவங்க எல்லாருக்கும் தெரியும். என்னட்டா நாளைக்கு இந்த கட்சிக்கு போகிறோம்னா சீட்டு கொடுப்பாங்களா இல்லையா. இப்போ கூட்டணி கட்சிகள் இருக்குது, கூட்டணி கட்சி அந்த சீட்டை கேட்க ஆரம்பிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க. கேட்குற ஐடியாவில் இருக்கீங்களா? நான் சொல்கிறது என்னட்டுனா இது எல்லாமே அன்சர்டனிட்டி. பாலிடிக்ஸில் நீங்கள் என்னட்டா இன்றைக்கி என்ன சர்டன் சொல்கிறீங்களோ அது நாளைக்கு அன்சர்டனிட்டி ஆகலாம். அதனால் இது எல்லாமே நீங்கள் எல்லாத்தையுமே என்னட்டா எல்லாம் நீங்கள் அப்படியே ரிசைன் பண்ணாமல் நீங்கள் அப்படியே போய் ஜாயின் பண்ணி வச்சுக்கணும். எங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் முடியாது, எப்படி பண்ண முடியாது, கட்சி தாவல் தடை சட்டம் வந்துருமே. அதெல்லாம் ஒன்றும் வராது. நீங்கள் வேறு தெலுங்கானாவில் 8 மந்திரி 8 எம்எல்ஏக்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க காங்கிரஸ் தாவேக்கா இதில் இருந்து டிஆர்எஸ்லேருந்து ஜாயின் பண்ணி ஒரு ஆளுக்கு எம்பி சீட் கொடுத்துருந்தோம். ஒரு ஆள் எம்பி சீட் நின்னார். தமாக டிஆர்எஸ்லேருந்து ரிசைன் பண்ணலை, ரிசைன் பண்ணாமல் காங்கிரஸ்லேருந்து எம்பி சீட் நின்னார். அதனால் என்னட்டா இதெல்லாம் வந்து என்னட்டா இந்த மோடி அரசு வந்ததுக்கு பின்னால் 2014 அப்புறம் இந்த ரூல்லாம் மாற்றிட்டாங்க. கட்சியை மொத்தமாக கொண்டு போகிறாங்க. டிஎம்சி யாரா அமைச்சராக முடியாது, அமைச்சராக முடியாது. ரிசைன் பண்ணி வரணும்ல. நீங்கள் ரிசைன் பண்ணி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படணும். இதெல்லாம் இத்தனை அன்சர்டினிட்டி இருக்குது. அதனால் என்னட்டா நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னா இது மக்கள் முடிவு செய்ய வேண்டியது. ஒரு தொகுதியினுடைய மக்கள் முடிவு செய்யணும் யார் எம்எல்ஏ ஆனது. அதுவும் என்னட்டுனா நீங்கள் வந்து இடைத்தேர்தலுக்குன்னு வரும்போது எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான். ஒருவேளை இந்த 107 எம்எல்ஏக்களை வச்சுட்டு மீதி 10 பேரும் நம்ம நம்பர்ஸில் வேணும்னு நினச்சிட்டு பாஜக இதே போன்ற வேலையை செஞ்சு வேற கட்சி எம்எல்ஏக்கள் எங்களை நம்பி வராங்க, வேற என்ன பண்ண முடியும், அந்த கட்சி மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்லாம் சொன்னால் மாணிக்கம் தாக்கூர் அவர்களும் காங்கிரஸும் அதை ஈஸியாக கடந்து போவீங்களா? அதுக்கு பின்னாடி வந்து மக்கள் தீர்ப்பை அவமதிக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேள்வி எழுப்ப மாட்டோமா? மக்கள் தீர்ப்புங்கிறத விட பாஜக பண்ணுறது மக்கள் தீர்ப்பே கிடையாது. அவங்க சிபிஐ இடி வச்சு மிரட்டுவாங்க. முதல்ல இந்த விருப்பப்பட்டு காங்கிரஸ் தலைமை மேலே நம்பிக்கை இல்லாமல் போகிறதுங்கிறது வேறு. அப்படி போனாங்கன்னா பரவாயில்ல. நீங்கள் அப்படி போனாங்கன்னா ராகுல் காந்தி மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நாங்கள் அதனால் போகிறோம்னு யாராவது சொல்கிறாங்களா? அது கிடையாது. அவங்க என்ன கேட்டனா சிபிஐ கேஸ் உள்ளவன், இடி கேஸ் உள்ளவன், இவனை மிரட்டி தானே கொண்டு போகிறாங்க பாஜக. இப்போ ரியலாக பார்த்தீங்கன்னா பாஜக தான் இந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்கணும். அவங்க கட்சிக்கு கொண்டு போயிருக்கணும் தமிழ்நாட்டில். ஏன்னா பாஜகனால் ஜெயிக்க வைக்க முடியாது தமிழ்நாட்டில். பாஜகவுக்கு மக்கள் ஆதரவு இல்லை. தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு மக்கள் ஆதரவு இல்லாதனால இந்த பிரச்சனையெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. அவரால் ஜெயிக்க வைக்க முடியாதுங்கிறதுனால ஜெயிக்கக்கூடிய கட்சிக்கு எனக்கு பிடிக்கல இந்த கட்சியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம எப்படி இப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு புது டெஃபினேஷன் கொடுக்க முடியும்? இல்லை நீங்கள் ஊழல் இல்லை, லஞ்சம் இல்லை, மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த புகார்களுக்கு உள்ளான விஜயபாஸ்கர் வந்து தாவேக்கால இணையிறது, அவருக்கு மறுபடியும் விராலிமலையில் சீட்டு கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் எப்படி ஆகுங்கிற கேள்வி இருக்குது. கொடுக்கும்போது பேசுவோம், கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் கொடுக்கும்போது பேசுவோம். ஒரு கட்சியில் வந்து யார் இணையணும் இணையக்கூடாதுங்கிறத நான் எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் வந்து காங்கிரஸ் கட்சியில் வந்து அவர்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி சொல்ல முடியும் இன்னொரு தோழமை கட்சியில் யாரை சேர்க்கக்கூடாது? நாங்கள் திமுகவோட கூட்டணியில் இருக்கும்போது திமுகவில் நீங்களாம் இவங்கெல்லாம் சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னோமா? இல்லை அது புரிஞ்சுக்க முடியுது சார். நீங்கள் சொன்னீங்கல்ல லைக் ஊழல் இல்லை, லஞ்சம் இல்லை, ஒரு மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் இருக்குன்ட்டு, அது அங்கே பிரேக் ஆகாதான்னு கேட்குறேன். அது மக்கள் முடிவு பண்ணட்டும். நீங்களும் நானே முடிவு படிக்கணும். மக்கள் முடிவு பண்ணட்டும். அவர் வந்து சொல்ல போகிறது முதலமைச்சர் வந்து இது இடைத்தேர்தல் அறிவித்த உடனே காங்கிரஸுக்கு எல்லா கட்சியும் தான் உட்காந்து பேச போகிறோம். என்ன எதுக்கிட்ட பேசி தானே முடிவு பண்ண போகிறோம், பேசாமலாம் முடிவு பண்ண போகிறோம். இடைத்தேர்தலே அறிவிக்க என்னையை பொறுத்த வரைக்கும் மோடியும் அமித்ஷாவும் இடைத்தேர்தலே அறிவிக்காமல் கூட இருப்பாங்க தமிழ்நாட்டில். இன்னொரு 6-7 மாதத்துக்கு அவர்களை பொறுத்த முடியும். தாவேக்கா எம்எல்ஏ ஒருத்தரை 35 கோடி ரூபாய்க்கு பேரம் பேசி வாங்க முயற்சி பண்ணாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு. செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே எஃப்ஐஆரில் பேர்லாம் இருக்குன்னு அவர் அரெஸ்ட் பண்ணிடுவாங்கிற ஒரு பேச்செல்லாம். இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மேலே அவதூறு வழக்கில் கைது. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை அது எம்எல்ஏ கொடுத்ததுக்கு வந்து ரியல் குதிரை பேரம். இப்போ ஒரு எம்எல்ஏ மேலே 233 பேரில் ஒரே ஒரு எம்எல்ஏ தான் போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. என்கிட்ட இன்னார் வந்து பணம் கொடுத்து என்னை வந்து இந்த கட்சிக்கு மாற சொன்னாங்க அப்படிங்கிறது. அதான் ரியல் குதிரை பேரம். அதுதான் ரியல் டெஃபினிஷன் ஆஃப் குதிரை பேரம். சாட் ஜிபிட்டையும் கூகுள்லையும் வர்றது ரைட்டா. அதனால் அதில் எவ்வளோ ஆதாரம் இருக்குது, என்ன ஆதாரம் இருக்குது, உண்மையை சொல்கிறாரா அப்படிங்கிறத போலீஸ் ஆராயணும். அதுக்கான சட்டப்பூர்வமான நடவடிக்கை. அப்படி பண்ணால் அது ரொம்ப சீரியஸான குதிரை பேரம். அதற்கு பின்னாடி யார் இருக்கா, அதுக்கு பின்னாடி என்னென்ன பண்ணியிருக்காங்கிறதெல்லாம் அதற்கு சாட்சிகளும் அதற்குள்ள விசாரணையிலும் கோர்ட்டும் முடிவு பண்ண வேண்டியது. இதை பற்றி நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் ரொம்ப சீரியஸான மேட்டருங்கிறது தமிழ்நாட்டில் அப்படின்னா குதிரை பேரம் நடந்திருக்கு இந்த 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 விஷயத்தில் அப்படிங்கிறது. அதுக்கு காரணம் யாருங்கிறத
போலீஸ் தான் போலீஸுடைய குற்றச்சாட்டு என்னங்கிறத பார்க்கணும், சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆகட்டும், அதுக்கப்புறம் கோர்ட் என்ன முடிவு பண்ணுதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி குதிரை பேரம் சொல்லிக்கிட்டு இருந்ததெல்லாம் சும்மா வெறும் நம்ம வந்து வேற ஏதோ ஒரு பேரத்தை பற்றி பேசி குதிரை பேரம் அது வேற, இது வேற. இதான் ரியல் குதிரை பேரம். இது ஒரு எவிடன்ஸோட வந்திருக்கு குதிரை பேரம். அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப சீரியஸான மேட்டர்னு நினைக்கிறேன். அனிதா ராதாகிருஷ்ணனை பற்றி கேட்கும்போது அனிதா ராதாகிருஷ்ணன் ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டார் அண்ணாச்சி. அவரை பொறுத்த வரைக்கும் திரு ராகுல் காந்தி அவர்களை பேசின பேச்சும், காங்கிரஸ் கட்சி தலைவர்களை பேசின பேச்சும், தூத்துக்குடியில் நினைக்கிற ஒரு பொதுக்கூட்டத்தில், அதுக்கடுத்து காங்கிரஸ் கட்சி ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அந்த அப்பாவி காங்கிரஸ் தொண்டர் ஆட்டோ வச்சுருக்க காமராஜர் வீட்டில் போய் நைட்டு 11 மணிக்கு 4 ரவுடி பயிர்களை அனுப்பிவிட்டு அவங்க வண்டியை ஆட்டோவை உடச்சி விட்டு இது பண்ணாங்க. அடுத்த நாள் உடனே சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் அன்றைக்கே எஸ்பிகிட்ட பேசி அடுத்த நாள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி உடனே 3 பேரை அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த பாவம் காமராஜருடைய பாவம் அனிதா ராதாகிருஷ்ணன் சும்மா விடலை. இன்றைக்கி வாய் பேசினதுக்காக அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவதூறு வழக்குக்கெலாம் அரெஸ்ட் பண்ணுறது, வாய் ரொம்ப பேசினா என்னென்ன பேசினாருங்க, இந்த வீடியோ போட்டு பாருங்கள். ராகுல் காந்தி என்னென்ன பேசினாருங்கிறது, முதலமைச்சரை என்னென்ன பேசினாரு, அடுத்து முதலமைச்சரை பேசுறதுக்கு தான் அந்த கேஸு. நாங்கள் ஒன்றும் ராகுல் காந்தியை பேசினதுக்காக கேஸ் கொடுக்க சொல்லலை. நேராக வந்து முதலமைச்சரை பேசினதுக்காக அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அதிகாரத்தில் அமைச்சராக இருந்தது போதையினால் அதிகாரத்தில் இருக்காப்புலே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம், இதான் நடக்கும். வாய் ரொம்ப பேசினு வச்சுக்கலாம். அண்ணாச்சி வயிறு ரொம்ப பேசாதீங்க. கட்சிகளை டார்கெட் பண்ணுறாங்க, ஒரு போலீஸ் ராஜ்யம் நடத்துகிறாங்க. ரொம்ப பேசினா என்ன பேச்சு? ராகுல் காந்தி அவர்களை, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை, இன்னும் சில மூத்த தலைவர்கள், திமுக தலைவர்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு திட்டம் போயிட்டு இருக்கு. கரூருக்கு வந்து விஜய் அவர்கள் செல்ல போகிறாரு, அதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அங்கே இடைத்தேர்தல் வரப்போது, அதனால அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை அடக்கி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்படியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. 2 விஷயத்தை நம்ம குழப்பிக்க கூடாது. ஒன்று குதிரை பேரம், அதற்கு ஒரு எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. ஒரு எம்எல்ஏ வந்து 233 பேரில் முதல் எம்எல்ஏ வந்து எனக்கு பணம் கொடுத்தாங்க என்னாரு அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க பேரை கொடுக்குறாரு. அந்த 3 பேரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த 3 பேர் இன்னும் 2 பேரை சொல்கிறாங்க. அந்த 2 பேரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் இந்த செயின் எங்கே போகுதுங்கிறத நம்ம பார்க்கணும். அது அவர் திமுக எந்த தலைவர் மேலே போகுதுங்கிறத நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். ஆனால் அனிதா ராதாகிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் வெறும் வாய் சும்மா இல்லாமல் பேசுகிற பேச்சு. ராகுல் காந்தி அவர்களை பேசினார், முதல்வர் விஜய் அவர்களை பேசினார், எல்லாத்தையும் பேசி அதிகார போதையிலே இருந்தவனுடைய விளைவா இன்னைக்கு இதை சந்திக்க வேண்டியது. எதிர்க்கட்சிகளை அடக்குறாங்க ஒடுக்குறாங்கிற பார்வையில் நீங்கள் பார்க்கலையா? எதிர்க்கட்சிகள் வந்து இந்த வார்த்தைகள் பேசலாமா? அனிதா ராதாகிருஷ்ணனுடைய வீடியோ பாருங்கள், என்ன பேசினாருங்கிறத பாருங்கள். அவர் பேசுகிறதுக்கு உள்ள வரம்புகளை மீறி பேசினா, ஒரு தன்னுடைய நிதானத்தை இழந்து ஒரு அமைச்சராக இருந்தவர், இவ்வளோ நாளாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் வந்து அந்த அதிகாரத்தில் அமைச்சராக இருந்த அதே போதையில் பேசினா என்ன ஆகுங்கிறத, நீங்கள் அமைச்சர் இல்லைப்பா நீ அண்ணாச்சி, நீங்கள் இவ்வளவு பேசுகிறீங்களா அண்ணாச்சி, அமைச்சர் இல்லை அண்ணாச்சி நீங்கள் அப்படிங்கிற கதையை அவருக்கு ஞாபகப்படுத்துறதா ஆயிப்போச்சு. கரூர் நிகழ்வப்ப காங்கிரஸ்காரர்களுமே பலருமே விஜய் அவர்கள் அங்கே போயிருக்கணும், சில விஷயங்கள் பண்ணியிருந்திருக்கணும், அந்த மக்களை பார்த்துருக்கணும்லாம் சொன்னீங்க. அதற்கு பிறகாக தேர்தலில் வென்று முதல்வராகி இப்போ அவர் செல்ல இருக்கிறாரு. நேற்று ஆதவர்ஜுன் அவர்கள் பேசும்போது, கரூரில் எங்கள் பழைய கணக்கு ஒன்று இருக்குது, போலீஸ்காரங்களை வச்சு மக்களை கொண்டுட்டாங்க, அதற்காக தான் கொளத்தூரில் ஸ்டாலின் தோத்துட்டார், இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பேசுகிறாருன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இதெல்லாம் அரசியல் கருத்துக்கள் தானே? என்னை பொறுத்த மட்டும் கரூர் விஷயங்கிறது என்னட்டுன்னா ஒரு சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையான விஷயமாக பேசணுதில் யார் பேசினாலும் சரி. ஏன்னாட்டா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் சிபிஐ எப்படி யூஸ் பண்ணுங்கிறது நம்மளுக்கு தெரியும். எப்படி அவங்களுடைய கன்வெர்ட்டுக்காக யாரை வேணாலும் என்ன வேணாலும் பேச வைப்பாங்க. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ண வேண்டியது. இதில் என்னையை பொறுத்த மட்டும் இதில் ரொம்ப அரசியல் பேசுகிறதும் ரொம்ப ஆபத்தானதாக முடியுங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, நிறைவாக ஒரே ஒரு கேள்வி. தோழமை கட்சிகளின் கூட்டம் நடந்தது, அந்த சில வீடியோஸ்லாம் பார்த்தோம். உங்ககிட்ட விஜய் அவர்கள் ரொம்ப சிரித்து பேசிட்டு இருந்த மாதிரிலாம் பார்த்தோம். என்ன சொன்னார்? அவர் ரொம்ப அன்பாகவும், எல்லார்ட்டையும் ரொம்ப அன்பாகவும் மரியாதையாகவும் சகோதரத்துவமாகவும் இருந்தார். அவருடைய பண்பு ரொம்ப எளிமையாக இருந்தது. ரொம்ப ஒரு கார்டியலாக எல்லாருடைய உறவையும் மெயின்டைன் பண்ணார். எங்களுடைய அந்த உறவு என்பது ரொம்ப ஸ்ட்ராங்கான உறவாக பில்ட் பண்ணுது. ரொம்ப மியூச்சுவல் ரெஸ்பெக்டாக இருந்துச்சு. அவரை பொறுத்தப்பட்டு ரொம்ப ரெஸ்பெக்டோட சீனியர் லீடர்ஸை ட்ரீட் பண்ணார். அதோட ஒரு பேராசிரியர் காதர் மதினா இருக்கட்டும், வைகோ அவர்களாக இருக்கட்டும், திரு ப. சிதம்பரம் அவர்களாக ரொம்ப கவனமாக அவர்களுடைய கருத்துக்களை கேட்டுக்கிட்டார். கேட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தார், ரொம்ப அன்பாகவும் இருந்தார். அதனால் இது வந்து ரொம்ப கண்டிசிவான மீட்டிங்காக இருந்துச்சு. ரொம்ப கார்டியலாக இருந்துச்சு. தேர்தல் கூட்டணியாக அடுத்த கட்டத்துக்கு போக போகுது. இது ஒரு முதல் சந்திப்பு. நாங்கள் சொன்னது மாதிரி தான், அந்த ப்ரெஸ் ப்ரீஃபிங்கில் சொன்னது மாதிரி தான். இது ஒரு முதல் சந்திப்பு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அது அடுத்த நிலையில் நாங்கள் பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெயர் சூட்டப்படும்.
இதுக்கு ஒரு காமன் மினிமம் உருவாக்கப்படும். அடுத்த நிலைக்கு இதை வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு கோஆர்டினேஷனை பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். கோஆர்டினேஷனை அவரை பொறுத்த வரைக்கும், முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இந்த கோஆர்டினேஷனை பெட்டர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. எந்த விதத்துலையும் செக்குலரிசம், ஸ்டேட்ஸ் ரைட்ஸு, இது இல்லை கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட்டு, சோஷியல் ஜஸ்டிஸ், இது எல்லாம் எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இருக்காது அப்படிங்கிறத திருப்பியும் உத்தரவாதம் கொடுத்தாரு. அதனால் ரொம்ப மகிழ்ச்சியான முதல் மீட்டிங்காக இருந்தது. இங்கே தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு மக்கள் எந்த வாக்கும் அடிக்கல, பாஜக களத்திலே இல்லைன்றீங்க. இனிமேல் உங்களுடைய அரசியல் இப்போ தாவேகா முன்னெடுத்தது போல திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறதா இருக்குமா? காங்கிரஸின் அரசியல் எங்களை பொறுத்தவரைக்கும் மோதி எதிர்ப்பு தான் எங்களுடைய எதிர்ப்பு. தமிழ்நாட்டில் தான் அவருக்கு இல்லையே. நீங்கள் மோதி அப்படி சாதாரணமாக நினைக்க முடியாது. என்ன வேணாலும் அவங்க பண்ண முடியும் அவர்களால். அவர்கள் வந்து எல்லாத்தையும் எந்த விதத்துலையும் மோல்ட் பண்ணக்கூடியவர்கள். புது புது முகங்களையும் முகமுடிகளையும் மாற்றி அனுப்பக்கூடியவர்கள். என்னென்னமோ வேஷம் போடுறாங்க. அந்த வேஷங்கள்லாம் தமிழக மக்கள் ஏமாந்துடக்கூடாது. மோடி அவர்களை பொறுத்த மட்டிலும் தமிழ்நாட்டில் அவருடைய கண் என்பது ரொம்ப சீரியஸாக இருக்குது அவருடைய கண். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்க வேண்டியது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டிலும் மோடி, ஆர்எஸ்எஸ், அமித்ஷா இவர்களை எதிர்த்து எங்களுடைய போராட்டம் என்பது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னுட்டனா இது ரொம்ப முக்கியமான போராட்டம். இந்தியா கூட்டணியில் தாவேக்காவையும் வச்சுக்கிட்டு நம்ம டிஎம்கேவையும் வச்சிருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இன்னும் இந்தியா கூட்டணியில் அவங்க வந்து வரணுங்கிற ஒரு பார்வையும் காங்கிரஸ்லேருந்து எழுப்பப்படுது. இல்லை, இந்தியா கூட்டணிங்கிறது என்ன? 23 உருவாகும் போது இந்தியா கூட்டணியுடைய மைய கருத்து என்ன? ஆன்டி மோடி, ஆன்டி ஆர்எஸ்எஸ் இதுதான் காங்கிரஸினுடைய இது. அதில் யாரெல்லாம் இருந்தோம்? நிதிஷ்குமார் தான் அதுக்கு பாடாப்பட்டு இந்தியா கூட்டணியை உருவாக்குனார். கடைசியாக அவரே இந்தியா கூட்டணி பேர் வச்சோடனே அவரை கன்வீனர் ஆக்கலன்னு கிளம்பி போயிட்டார். ஆனாலும் காங்கிரஸ் கட்சி அதை நின்று விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்தியா கூட்டணி விட்டுட்டோம்னு சொன்னார். நாங்கள் சொல்கிறது என்னன்னா, ஸ்டேட் லெவலில் என்ன பிரச்சனை வேணாலும் நம்மளுக்கு இருக்கலாம். ஆனால் நீங்கள் உண்மையிலேயே மோதி எதிர்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து நிற்கணும். அது முதல் பிளாட்ஃபார்மாங்கிறது தான். முதல் பிளாட்ஃபார்மாக ரெண்டாவது பிளாட்ஃபார்மான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது முதல் பிளாட்ஃபார்மாக இருக்கணும். அதுதான் இந்தியா கூட்டணி பிளாட்ஃபார்ம். நீங்கள் வந்து நில்லுங்க, எல்லோரும் சேர்ந்து ட்ரெயின் வரும், ட்ரெயின் ஏறி போயிடுவோம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பார்வை. இந்த பார்வையிலேருந்து என்னென்னா நாங்கள் மாறவே இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. என்னென்னமோ பேசிக்கிறாங்க எல்லோரும். ஆனால் கடைசியாக டெல்லியில் வந்து மோடி எதிர்ப்பில் ஒன்று சேர்ந்து நிற்கிறோம். எங்களை பொறுத்த மட்டும் தாவேகாவை பொறுத்த மட்டும் எம்பி இருந்தால் தான், எம்பி இருக்கும்போது தானே தாவேகா அதுக்கு குவாலிஃபை ஆகும் இந்தியா அலையன்ஸில் வர்றதுக்கு. தமிழ்நாட்டில் ஒரு அலையன்ஸ் இருக்குது. பாஜக எதிர்ப்பு திமுக அளவுக்கு தாவேகா பேசணும்னு நினைக்கிறீங்களா? எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் ஒரு அலையன்ஸில் இருக்கோம். தாவேகாவோடு தமிழ்நாட்டில் அரசியலில் இருக்கோம். எங்களுக்கு அந்த மீட்டிங்கில், கோவளத்தில் நடந்த மீட்டிங்லையும் அவர் முதலமைச்சர் சொன்னதே தான். ஃபஸ்ட்டு சோஷியல் ஜஸ்டிஸ் தான் அவர் சொன்னார். மதசார்பற்ற ஒரு பார்வை, சமூக நீதி, மாநில ஆட்சி, கரப்ஷன், நேர்மையான ஆட்சி, இதில் எந்த காம்ப்ரமைஸ் இருக்காது. நம்ம என்ன அனுமான் மாதிரி நெஞ்ச பிரித்து காட்டலாம் சொல்ல முடியும்? இல்லை, இன்னைக்கு ஆளுநர் ஆய்வுக்கு போகும்போது முதல் எதிர்ப்பு குரல் திமுக வந்து வருதில்ல, அதை தாவேகா பண்ணணும். அது எதிர்ப்பு குரல் கொடுக்கறதுக்குள்ளே ஒருத்தவங்க இருக்காங்க. அதை விடுங்க. நீங்கள் வந்து இவர்களுடைய அப்ரோச் வேறு, இவருடைய ஸ்டைல் வேறு. இவருடைய ஸ்டைல் என்னட்டா எல்லாத்துக்கும் எதிர்க்க வேண்டியதில்லை. நம்ம அதுக்கு அமைச்சர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அவங்க சிடிஆர் இங்கே பேசியிருக்காரு மதுரையில். அதனால் என்னட்டுன்னா, நாங்கள் சொல்கிறதில்ல என்னென்னா, இவங்க செஞ்சது எல்லாத்தையும் இவங்க செய்யணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. இவர்களுடைய ஸ்டைல் வேறு. நாங்கள் சொல்கிறது என்னட்டுன்னா, மொத்தமாக ஐடியாலஜிக்கல் பார்ட்டில் அவங்க எதுவும் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் மற்ற எல்லாருக்கும் பயம் இருந்துச்சு. எங்களுக்கு அந்த பயமே இல்லை. எங்கிட்ட கிளாரிட்டியாக இருக்கார். அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கார். ராகுல் காந்தி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்குமான நட்பு அது நல்ல விஜய் அவர்கள் சிஎம் ஆகும்போது ஸ்டேஜில் கூப்பிட்டு பண்ணதாக இருக்கட்டும், அந்த வீடியோக்கள் வந்ததாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன ஒரு ஸ்பெஷல் பாண்ட் அந்த மாதிரி இருந்தது. இல்லை, ஒரு நல்ல ராகுல் காந்தி அவரை பொறுத்த நல்ல ஹியூமன் பீயிங். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மனிதர். அவர் நல்ல ஒரு சகோதரராக இருக்க விரும்புகிறவர். அவருடைய பார்வை என்பது என்னன்னா, அந்த ஒரு மினிஸ்டர் ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், மந்திரி ஆகணும், சீஃப் மினிஸ்டர் ஆகணும், பிரைம் மினிஸ்டர் ஆகணும், அந்த கதை கிடையாது அவர்கிட்ட. அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய பார்வைங்கிறது கொஞ்சம் ப்ராடர் இதில் இருப்பவர். அவரை பொறுத்த வரைக்கும் அதில் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது என்னென்னா, சில கொள்கைகளுக்காகவும் சில பார்வைகளுக்காகமானதை மாறிடுச்சு அவரோட வாழ்க்கையில். அது வந்து அவருடைய வளர்ப்பிலே அவரை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு பெரிய பதவிக்கான பிடிப்பு இல்லாதனுடைய விளைவாக எல்லாத்தையும் ஒரு சாதாரணமாக எடுத்துக்கிற ஒரு நேச்சராக இருக்குது அவருக்கு. அதை பொறுத்த வரைக்கும் அதனால் திரு விஜய் அவர்களுடையான பார்வையில் அவருக்கு ரொம்ப மியூச்சுவல் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது. திரு விஜய் அவர்களுக்கு அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய விதத்தில் ஒரு பிரதராக அவர் ட்ரீட் பண்ணுறாரு. ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த மட்டும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் அவருடைய உறவை மெயின்டைன் பண்ணுறாங்க. அதை ரொம்ப நன்றி சார். காங்கிரஸ் கட்சியை வளர்ப்பது குறித்தும் தமிழ்நாட்டை பற்றியும் பல்வேறு கனவுகளோடு இருக்கீங்க. உங்களுடைய கனவுகள்லாம் நிறைவேறணும்னு எங்களுடைய வாழ்த்துக்களும். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு பல்வேறு விஷயங்களை எங்கள்கிட்ட ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. டிபேட் நேயர்களுக்கு ரொம்ப நன்றி.
வழக்கம் போல் உங்களுடைய சேவையும் தொடரட்டும். தேங்க்யூ. நன்றி.